வணக்கம். இன்னைக்கு நாம தெனாலிராமனோட ஒரு சுவாரஸ்யமான கதைய கொஞ்சம் ஆழமா அலசப் போறோம். ஆமா, ரொம்ப நாள் கழிச்சு நம்ம தெனாலிராமன் அவரோட ஊரான ஹம்பிக்கு வராரு. உள்ள வர்றார். ஆனா பார்த்தா ஒரே பரபரப்பா இருக்கு. அங்கங்க மக்கள் கூடி நிக்கறாங்க. ஏதோ கிசுகிசுன்னு பேசிட்டு இருக்காங்க. என்ன விஷயம்னே புரியல அவருக்கு. வீட்டுக்குள்ள போனா அங்க வேலைக்காரங்களும் அதே மாதிரி தான் ஏதோ ரகசியமா பேசிக்கிறாங்க. உடனே ஒரு வேலைக்காரனை கூப்பிட்டு, என்னப்பா விஷயம்? கேக்குறாரு. அந்த வேலைக்காரன் கொஞ்சம் பயந்துட்டே சொல்றான், ஐயா, நம்ம ஊருக்கு வடக்கேந்து ஒரு வியாபாரி வந்திருக்காரு. ஓ, வியாபாரியா? சரி. அவர்கிட்ட ஒரு பொருள் இருக்கான். அதோட எடைய மட்டும் யாராவது சரியா சொல்லிட்டா எடைக்கு எடை தங்கம் தரேன்னு சவால் விட்டிருக்காரு. எடைக்கு எடை தங்கமா? அடேங்கப்பா. அப்புறம் என்ன, சொல்லிட வேண்டியதானே? அங்கதான் ஒரு சிக்கல். சரியா சொல்ல முடியலேனா ம். சொன்னவங்க வாழ்நாள் முழுக்க அந்த வியாபாரிக்கு அடிமையா இருக்கணுமா? என்ன ஒரு விசித்திரமான பந்தயம் இது. ஆமா, ரொம்ப ஆபத்தானது கூட. இந்த விஷயம் மன்னர் கிருஷ்ணதேவராயர் வரைக்கும் போயிடுச்சு. அவரே கொஞ்சம் குழப்பத்துல இருக்காராம். இத கேட்டதும் நம்ம ராமனுக்கு சும்மா இருக்க முடியுமா? நேரா அரசவைக்கு கிளம்பிட்டாரு. மன்னரும் இவரை பார்த்ததும், ராமா வாயேன், இந்த பிரச்சனைக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுன்னு கேக்குறான். ராமனும் சரிங்க மன்னான்னு சொல்லிட்டு அந்த வியாபாரி கிட்ட போறாரு. ஐயா, எந்த பொருளோட எடைய சொல்லணும் அப்படின்னு ரொம்ப பணிவா கேக்குறாரு. அந்த வியாபாரிக்கு ஒரே கர்வம் தலைக்கேறிடுச்சு. நான் ஜெயிச்சா நீ எனக்கு அடிமையாகணும், நீ ஜெயிச்சுட்டா நான் எடக்கெடை தங்கம் தரேன், சம்மதமா அப்படின்னு கேக்குறான். ராமனும் கொஞ்சம் யோசிச்சுட்டு சரி சம்மதம்னு சொல்லிட்டாரு. சரி சொல்லுங்க, அந்த பொருள் என்ன? அப்போதான் அந்த வியாபாரி அந்த குண்டை தூக்கி போடுறான். அதோ அந்த வீதியில நிக்குதே என்னோட யானை, அதோட எடை என்னன்னு சொல்லு பாக்கலாம். யானையோட எடையா? சபையே ஒரு நிமிஷம் அதிர்ந்து போகுது. ஆமா, எல்லாரும் ஸ்தம்பிச்சு போயிட்டாங்க. இவ்ளோ பெரிய யானைய எப்படி எந்த தராசுல வச்சு எடை போட முடியும்? இது சாத்தியமே இல்லையே. நிஜமாவே அந்த வியாபாரியோட நோக்கமே இதுதான் போல. யாராலையும் முடியாத கேள்விய கேட்டு ஈஸியா அடிமைகளை சம்பாதிக்கலான்னு. ஆனா நம்ம ராமன் கொஞ்சம் கூட அசரல. ரொம்ப அமைதியா, சரி எனக்கு ஒரு நாள் அவகாசம் கொடுங்க, நாளைக்கு பதில் சொல்றேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. அந்த நிதானம் தான் ஆச்சரியமா இருக்கு. எல்லாரும் பதறிட்டு இருக்கும்போது அவர் மட்டும் யோசிக்கிறாரு. அதுதான் தெனாலிராமனோட சிறப்பு. சரி, அடுத்த நாள் ஆச்சு. ராமன் என்ன செஞ்சாரு தெரியுமா? சொல்லுங்க கேக்கலாம். எல்லாரையும், மன்னர், வியாபாரி, மக்கள் எல்லாரையும் கூட்டிட்டு ஆத்தங்கரைக்கு போயிட்டாரு. ஆத்தங்கரைக்கா? எதுக்கு? அங்க ஒரு பெரிய படகு இருந்துச்சு. யானையையும் கூட்டிட்டு வர சொன்னாரு. அப்புறம் இந்த யானைய இந்த படகுல ஏத்துங்கன்னு சொன்னாரு. ஓஹோ, படகுலையா? இதென்ன புதுசா இருக்கு? எல்லாரும் திகைச்சு போயிட்டாங்க. கஷ்டப்பட்டு அந்த யானைய படகுல ஏத்துனாங்க. யானை ஏறினதும் என்னாகும்? படகு கொஞ்சம் தண்ணிக்குள்ள அமுங்கும் இல்லையா, பாரத்தால? கரெக்ட். அப்படி படகு தண்ணியில அமுங்குனப்போ அந்த நீர் மட்டும் படகோட எந்த இடத்துல தொடுதோ அங்க ஒரு கோடு போட்டு குறிச்சுக்கிட்டார் ராமன். ஆஹா, இப்ப புரியுது புத்திசாலித்தனம். ஆமா. இதுக்கப்புறம் யானைய படகுல இருந்து இறக்கிட்டாங்க. இப்ப படகு மறுபடியும் மேல வந்துருச்சு. சரி, அடுத்து? அடுத்து ராமன் சொன்னாரு, இப்போ இந்த படகுல பெரிய பெரிய மரக்கட்டைகளை ஏத்துங்கன்னு. எது வரைக்கும் ஏத்தணும்னா? முன்னாடி யானை இருக்கும்போது குறிச்சாரு அந்த கோடு. அந்த கோடு வரைக்கும் படகு தண்ணியில அமுங்குற வரைக்கும் ஏத்தணும், அப்படிதானே? சபாஷ், சரியா சொன்னீங்க. அதே மாதிரி மரக்கட்டைகளை ஏத்திக்கிட்டே இருந்தாங்க. சரியா அந்த கோடு கிட்ட நீர்மட்டம் வந்ததும் போதும் நிறுத்துங்கன்னு சொல்லிட்டார் ராமன். அப்போ இப்ப படகுல இருக்கிற மரக்கட்டைகளோட மொத்த எடை? ஆங், அந்த யானையோட எடைக்கு சமம். என்ன ஒரு எளிமையான ஆனா புத்திசாலித்தனமான தீர்வு பாருங்க. நேரடியா எடை போட முடியலைன்னா என்ன, இப்படி ஒரு வழி இருக்குல்ல. அபாரம். ராமன் உடனே மன்னர்கிட்ட, அரசே, இந்த மரக்கட்டைகளை மட்டும் தனித்தனியா எடை போட்டு மொத்தமா கூட்டினா வர்றதுதான் அந்த யானையோட உண்மையான எடை அப்படின்னு சொல்றாரு. மன்னர் கிருஷ்ணதேவராயருக்கு தாங்க முடியாத சந்தோஷம். சபாஷ் ராமா, சபாஷ்னு பாராட்டுறாரு. அந்த வியாபாரியோட முகம் சுருங்கி போச்சு. தலை குனிஞ்சு நிக்கிறான். மன்னர் உடனே, வியாபாரியே, சொன்னபடி ராமனுக்கு எடைக்கு எடை தங்கத்தை கொடுன்னு உத்தரவு போடுறாரு. ஆனா கதை இங்க முடியல. நம்ம ராமன் ஒரு சின்ன திருப்பம் வைக்கிறாரு. என்னது அது? வியாபாரிய பார்த்து ரொம்ப மெதுவா கேக்குறாரு. ஐயா, எடைக்கு எடை தங்கம் தர்றேன்னு சொன்னீங்க, ரொம்ப சந்தோஷம். ஆனா ஒரு சின்ன சந்தேகம். என்ன சந்தேகம்? யாருடைய எடைக்கு தங்கம்? எடைய சொன்ன என்னோட எடைக்கா, இல்ல அந்த யானையோட எடைக்கா? அடேங்கப்பா, என்ன ஒரு கேள்வி! நிஜமாவே அந்த வியாபாரிக்கு மயக்கமே வந்திருக்கும். ஆமா, யானையோட எடைக்கு தங்கம் கொடுக்கணும்னா அவங்கிட்ட அவ்வளோ செல்வம் ஏது? அவன் ஒரு ஏமாற்றுக்காரன்.
இப்போ அவனே சிக்கிக்கிட்டான். மன்னருக்கு பயங்கர கோபம் வந்துருச்சு. இப்படி அப்பாவிகளை ஏமாற்றி அடிமையாக்க நினைச்ச இவனை சும்மா விடக்கூடாது, சிறையில அடைங்கன்னு உத்தரவு போடுறாரு. கெட்டது செஞ்சா அது நமக்கே திரும்பி வருங்கிறதுக்கு இது ஒரு நல்ல உதாரணம். ஆமா, மன்னர் நம்ம தெனாலிராமனை ரொம்ப பாராட்டி நிறைய பொன்னும் பொருளும் பரிசா கொடுத்தாரு. வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டுங்கிறத ராமன் மறுபடியும் நிரூபிச்சிட்டார். மக்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இந்த கதையிலிருந்து நாம கத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, 1, அடுத்தவங்கள கஷ்டப்படுத்தி நாம லாபம் பார்க்க நினைக்கவே கூடாது. அது நிலைக்காது. சரிதான். இன்னொன்னு, எவ்ளோ பெரிய பிரச்சனையா இருந்தாலும் கொஞ்சம் வித்தியாசமா சமயோசிதமா யோசிச்சா கண்டிப்பா ஒரு தீர்வு கிடைக்கும். புத்திசாலித்தனம் அப்படிப்பட்டது. ஆமா, அது மட்டும் இல்லாம நம்மள விட புத்திசாலியானவங்க இந்த உலகத்துல எப்பவுமே இருப்பாங்கங்கிறதையும் நாம ஏத்துக்கணும், கர்வப்படக்கூடாது. சரி, நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த மாதிரி சமயோசித புத்திசாலித்தனம் பிரச்சனைகளை நாம அணுகுற விதத்தை எப்படியெல்லாம் மாத்தும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது நிறைய பேர் கேட்ட ஒரு தெனாலிராமன் கதை. ஓ, தெனாலிராமனாவா? சொல்லுங்க. இது கிருஷ்ணதேவராயர், ராணி திருமலாம்பாள், அப்புறம் நம்ம புத்திசாலி தெனாலிராமன் இவங்கள சுத்தி நடக்கிறது. சரி. இதுல ராணியோட ஒரு சின்ன பழக்கம், அது எப்படி ஒரு பெரிய மனஸ்தாபமா மாறுது, அதுக்கு தெனாலிராமன் எப்படி ஒரு அசாதாரணமான தீர்வை கண்டுபிடிக்கிறாருன்னு நம்ம கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். ஆமா, இது ஒரு அருமையான கதை. இதுல ஒரு சின்ன விஷயம். இங்க ராணியோட கொட்டாவி இல்லையா, அத எப்படி உறவுல பெரிய விரிசல உண்டாக்க முடியும்? அதுவும் அரச தம்பதிகளுக்குள்ள. ஆமா, அதுக்கு நேரடியா மோதாம தெனாலி கையாண்ட அந்த மறைமுகமான வழிமுறை, அதுதான் இங்க ரொம்ப சுவாரஸ்யமான புள்ளி. வாங்க, இதை இன்னும் கொஞ்சம் பார்க்கலாம். சரி, கதைக்கு வருவோம். ராணி திருமலாம்பாளுக்கு அடிக்கடி கொட்டாவி வர பழக்கம் இருந்திருக்கு. ஒரு நாள் இரவு ராஜா ஆசையா அவங்க கிட்ட பேச போகும்போது ராணி கொட்டாவி விட்டுட்டாங்க. ராஜாவுக்கு அது ஒரு மாதிரி ஆயிடுச்சு. பிடிக்கல. சுத்தமா பிடிக்கல. அதுக்கப்புறம் ராணியோட அறை பக்கமே அவர் போறதில்லையாம். அடடா, இது ராணிக்கு பெரிய மன உளைச்சல கொடுத்திருக்கோம் இல்லையா? ஆமா, அவங்க தெனாலி கிட்ட போய் நான் கொட்டாவி விடுறது பிடிக்காம மன்னர் என்ன பார்க்கவே வர்றதில்லன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஒரு இயல்பான உடல் செயல்பாடு. அதுவும் கொட்டாவிங்கிறது எவ்வளவு சாதாரண விஷயம். அது அரச தம்பதியினருக்குள்ள இவ்ளோ பெரிய இடைவெளியை உருவாக்குது பாருங்க. ஆமா, இங்க கவனிக்க வேண்டியது என்னன்னா, அந்த சின்ன பழக்கத்தை விட ராஜாவோட எதிர்வினை தான் பிரச்சனையா மாறுது. கரெக்ட். சரி, அப்போ தெனாலி என்ன பண்றார்? தெனாலி ராணிக்கு ஆறுதல் சொல்லி இதை சரி பண்றதா வாக்கு கொடுக்கறார். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அரசவையில ஒரு கூட்டம் நடக்குது. விவசாய மேம்பாடு பத்தி அதிகாரிகள் ராஜா கூட பேசிட்டு இருக்காங்க. அப்போ சரியா தெனாலி உள்ள ஒரு ஒரு வினோதமான கருத்து சொல்றாரு. என்ன சொல்றாரு? விவசாயம் நல்ல செழிக்கணும்னா பயிர் செய்யும்போது யாரும் கொட்டாவி விடவே கூடாதுன்னுங்கிறார். என்னது? கொட்டாவிக்கும் விவசாயத்துக்கும் என்ன சம்பந்தம்? அதானே, கேட்டதும் எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம், குழப்பம். தெனாலி ரொம்ப உறுதியா சொல்றாரு. என்னென்ன? ஆமா மன்னா, பயிர்கள் முன்னால கொட்டாவி விட்டா விளைச்சல் கெட்டு போகும். வாழ்நாள் முழுக்க கொட்டாவி விடாம இருந்தாதான் விவசாயம் செழிக்கும்னு அழுத்தி சொல்றாரு. பாருங்க எவ்வளவு சாமர்த்தியமா. நேரடியா ராணியோட பிரச்சனைய பேசவே இல்ல, சம்பந்தமே இல்லாத மாதிரி ஒரு விஷயத்த கையில எடுக்கிறார். இது ஒரு மாதிரி கவனமான திசை திருப்பல் மாதிரி இருக்கு. ஆமா, அப்படிதான். ராஜாவுக்கு இது எப்படி இருந்தது? ராஜாவுக்கு எரிச்சல் வருது. ராமா, என்ன அபத்தமா பேசுற நீ? விவசாயத்துக்காக மனுஷன் வாழ்நாள் பூரா கொட்டாவி விடாம இருக்க முடியுமா? இது என்ன முட்டாள்தனம்னு கேக்குறார். ஆமா, அது நியாயமான கேள்விதான். இதுதான் தெனாலி எதிர்பார்த்த தருணம். ஓ, அப்படியா? உடனே அவரு வேற என்ன மன்னா அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. உங்கள் முன்னால் கொட்டாவி விட்டா உங்களுக்கு கோவம் வருது இல்லையா? அதே மாதிரி பயிர்கள் முன்னால கொட்டாவி விட்டா அதுங்களுக்கும் கோவம் வராதா? ஆஹா. ஒரு அற்பமான கொட்டாவிக்காக ஒருத்தரோட வாழ்க்கை பாதிக்கப்படலாமா அப்படின்னு கேட்டுட்டு லேசா ராஜாவை பாக்குறார். அடேங்கப்பா, அந்த விவசாய ஓமை, அந்த நேரடி இல்லாத ஒப்பீடு. ஆமா, அதுதான் ராஜாவோட மனசாட்சியை தட்டுது. நேரடியா சொல்லிருந்தா ஒருவேளை ராஜா கோவிச்சிருக்கலாம். ஆமா, இல்லனா தற்காப்புக்கு போயிருக்கலாம். ஆமா, ஆனா இந்த ஓமை மூலமா வந்ததால அந்த தாக்கம் வேற மாதிரி இருக்கு. ராஜாவுட்டப்பதான் புரியுது. சட்டுன்னு தன்னோட தப்ப உணர்றார். அடடா, நாமளும் ஒரு சாதாரண கொட்டாவிக்காக ராணி மேல கோவப்பட்டு அவங்கள தவிர்க்கிறோமே நினைக்கிறார். தெனாலி எவ்வளவு புத்திசாலித்தனமா தன்னை கொஞ்சம் கூட காயப்படுத்தாம தன் தவற உணர்த்திட்டாருன்னு ரொம்ப ஆச்சரியப்பட்டு போறார். இதுல முக்கியமா நாம பார்க்க வேண்டியது என்னன்னா,
தெனாலி ராஜாவை விமர்சிக்கவே இல்ல, குற்றம் சொல்லல. ஆமா, அது முக்கியம். பதிலா ராஜா தானாகவே சிந்திச்சு தன் நிலைய உணர்ற மாதிரி ஒரு சூழலை உருவாக்குனார். சில நேரங்கள்ல குறிப்பா அதிகாரத்துல இருக்கிறவங்க கிட்டயோ அல்லது ரொம்ப உணர்வு பூர்வமான விஷயங்கள்லயோ ஆமா, இப்படியான மறைமுகமான யோசிக்க வைக்கிற அணுகுமுறை தான் நல்லா வேலை செய்யும். இது உங்களுக்கும் பல சிக்கலான சூழல்கள்ல உதவலாம் இல்லையா? நிச்சயமா ரொம்ப நல்ல பாயிண்ட் அது. அப்புறம் கதை எப்படி முடியுது? அந்த புரிதலுக்கு பிறகு ராஜா ராணியோட சமாதானமாகிடுறார். முன்ன மாதிரி அன்பா இருக்க ஆரம்பிக்கிறாங்க. சந்தோஷம். தெனாலியோட புத்திசாலித்தனத்தை பாராட்டி நிறைய பரிசுகளும் கொடுக்கறாங்க. பாத்தீங்களா, ஒரு சின்ன பிரச்சனை, அதாவது ஒரு கொட்டாவி, அதுக்கு தெனாலிராமன் எவ்வளவு புத்திசாலித்தனமா யாரையும் நேரடியா காயப்படுத்தாம ஒரு தீர்வு கண்டாருன்னு. ஆமா, அந்த விவசாய ஓமை மூலமா ராஜாவோட மனசாட்சியை தட்டி எழுப்பின விதம் உண்மையிலே அப்பாரம். ஆமா. இது நமக்கு சொல்ற பாடம் என்னன்னா, சில சிக்கவான உறவு பிரச்சனைகளை தீர்க்க சில சமயம் தெனாலியோட வழி மாறி மறைமுகமான ஆனா ஆழமான அர்த்தம் கொண்ட அணுகுமுறைகள் தேவைப்படலாம். அதுவும் அடுத்தவங்களோட தன்மானத்துக்கு எந்த பாதிப்பும் இல்லாம. கரெக்ட், அது ரொம்ப முக்கியம். சரி, இத கேக்குற நீங்க என்ன நினைக்கிறீங்க? சில சமயம் நாமளும் இது மாதிரி ரொம்ப சின்ன விஷயங்களுக்கு பெரிய அளவுல எதிர்வினையாற்றி இருக்கோமா? நல்ல கேள்வி. அல்லது இது மாதிரி ஒரு மறைமுகமான அணுகுமுறை மூலமா ஒரு பெரிய பிரச்சனையை சரி செஞ்ச அனுபவம் உங்களுக்கு இருக்கா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆமா, யோசிக்க வேண்டிய விஷயம்தான். மீண்டும் அடுத்த அலசல்ல சந்திப்போம். வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு சுவாரஸ்யமான கதையை கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். குறிப்பா அந்த காலத்துல தலைமை பண்பு, மதிநுட்பம் பத்தி என்ன நினைச்சாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். ஆமா, அதுல இந்த அரசர் கிருஷ்ணதேவராயர் அப்புறம் தெனாலிராமன் சம்பந்தப்பட்ட ஒரு கதை இருக்கு. அது உண்மையிலேயே கவனிக்க வேண்டிய ஒண்ணு. அந்த குறிப்புகள்ல சொல்ற மாதிரி ராஜாவோட பிறந்தநாள் விழா ஒரே அமர்க்களமா இருந்திருக்கு போல. ஆமாங்க, நகரமே திருவிழா மாதிரி ஜொலிக்குது. வெளிநாட்டுல இருந்து கூட விருந்தாளிகள் வந்திருக்காங்க. பரிசுகள்லாம் குவிஞ்சுகிட்டு இருக்கு. அப்படி ஒரு சூழல்ல தான் நம்ம தெனாலிராமன் வர்றாரு. ஆனா சும்மா வரல. ஆமா, ஒரு பெரிய மூட்டைய தூக்கிட்டு வராரு. பார்த்தவங்களுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம். என்னடா இது, இவ்ளோ பெரிய பரிசுன்னு எல்லாரும் பாக்குறாங்க. அரசர் கூட மத்ததெல்லாம் விட்டுட்டு, ராமா என்ன அது அவ்ளோ பெருசா, பிரி பாப்போம் அப்படின்னு ரொம்ப ஆர்வமாயிட்டாரு. சரி, தெனாலிராமனும் அந்த மூட்டைய பிரிக்க ஆரம்பிக்கிறாரு. எல்லாரும் என்ன இருக்குன்னு உத்து பாக்குறாங்க. அதான் பிரிக்க பிரிக்க வெறும் காஞ்ச வாழை மடல் அப்புறம் தாழ மடல் தான் விழுது. கீழே விழுந்துகிட்டே இருக்கு. சபைக்கே ஒரு மாதிரி என்ன இதுன்னு ஒரு குழப்பம். உள்ள என்ன இருக்குன்னு இன்னும் ஆர்வம் அதிகமாகுது. கடைசியா ஒரு சின்ன பொட்டலம் தான் அவர் கையில நிக்குது. ரொம்ப சின்னதா. அத பிரிச்சு பார்த்தா உள்ள இருந்தது ஒரே ஒரு புளியம்பழம். புளியம்பழமா? நல்லா பழுத்து காஞ்சு போன ஒரே ஒரு புளியம்பழம். ஆமா, இத பார்த்ததும் சபைய கொல்லுன்னு சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கலகலன்னு சிரிப்பு சத்தம். அரசருக்கு ஒரு நிமிஷம் எப்படி சொல்றது, கொஞ்சம் தர்ம சங்கடமா கூட இருந்திருக்கலாம். ஆனா அவர் கோபப்படல. சிரிப்பு அடக்கிக்கிட்டு, ராமா இது என்ன விளையாட்டு, இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேக்குறாரு. எல்லாரும் சிரிக்கிறத நிறுத்திட்டு இப்ப தெனாலிராமன் முகத்தையே பாக்குறாங்க, என்ன சொல்ல போறாருன்னு. இங்கதான் தெனாலிராமனோட புத்திசாலித்தனம் தெரியுது. ரொம்ப அமைதியா ஆனா ரொம்ப தெளிவா சொல்றாரு. அரசே, ஒரு மன்னர் எப்படி இருக்கணும்னு இந்த புளியம்பழம் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. புளியம்பழமா? எப்படி? அவர் சொல்றாரு, இந்த பழத்தோட சுவை எப்படி இனிமையா இருக்கோ அது மாதிரி மன்னரோட ஆட்சியும் மக்களுக்கு இனிமையா இருக்கணும். ஓ, அது சரி. ஆனா அதுக்கு புளியம்பழம் தானா, வேற ஏதாவது பழம்? அங்கதான் அடுத்த விஷயம் வருது. தெனாலிராமன் தொடர்றாரு. அதே சமயம், அதாவது பாருங்க அரசே, இந்த பழம் அதோட ஓட்டுக்குள்ள இருக்கு. ஆனா ஓட்டோட ஒட்டாம இருக்கு பாத்தீங்களா? ஆமா, புளியம்பழம் ஓட்டுல ஒட்டாது. அது மாதிரிதான் மன்னரும் இந்த உலகத்துல வாழ்ந்தாலும் ஆசாபாசங்கள்ல சிக்காம கொஞ்சம் பற்றற்று இருக்கணும். புளியம்பழமும் ஓடும் போல இருங்கள்னு பெரியவங்க சொல்லுவாங்களே. அடடா, என்ன ஒரு ஆழமான கருத்து. ஒரு சாதாரண புளியம்பழத்துல இவ்ளோ விஷயம் இருக்கா? அத அவரு சொன்ன விதம் இருக்கே, கேட்டதும் சபை அப்படியே அமைதியாயிடுச்சு. அப்புறம் பயங்கரமா கைத்தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அரசர் அவர் என்ன செஞ்சாரு? அரசர் கிருஷ்ணதேவராயலுக்கு ஆச்சரியமும் நெகிழ்ச்சியும் தாங்கல. சிம்மாசனத்தை விட்டு எழுந்து வந்து தெனாலிராமனை கட்டி பிடிச்சுக்கிட்டாரு. ஹோஹோ, அப்போ ஏத்துக்கிட்டாரு அந்த விளக்கத்தை? முழுசா ஏத்துக்கிட்டாரு. அவர் சொன்னாரு, ராமா நீ என் கண்ணை திறந்துட்ட. உண்மைதான், இந்த பிறந்தநாள் விழாவுக்கு இவ்வளவு ஆடம்பரம், தேவையில்லாத செலவு, இதெல்லாம் எதுக்கு? சரிதான். மக்கள் பணம் இப்படி வீணாகிறத நான் இனி அனுமதிக்க மாட்டேன்.
அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆடம்பர விழாக்களை அப்பவே நிறுத்த உத்தரவு போட்டாரு. அடேங்கப்பா, நினைச்சு பார்க்கவே ஆச்சரியமா இருக்கு. ஒரு புளியம்பழம் ஒரு மன்னரோட முடிவையே மாத்திருக்கு. ஆமா, தெனாலிராமனோட அந்த புத்திசாலித்தனம், அது மட்டும் இல்ல அந்த தைரியம். அரசர்கிட்டயே போய் இப்படி சொல்றதுக்கு எவ்வளோ துணிச்சல் வேணும். உண்மைதான். அதனால அரசர் என்ன பண்ணாருன்னா, தனக்கு வந்த மற்ற விலை உயர்ந்த பரிசுகள்ல சிலத தெனாலிராமனுக்கே கொடுத்து அவரை கௌரவிச்சாரு. ஆக, இந்த கதை நமக்கு சொல்ற ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, சில சமயம் சின்ன விஷயங்கள் கூட பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் இல்லையா? நிச்சயமா. உண்மையான அன்பும் அக்கறையும் சரியான நேரத்துல சொல்ற புத்திசாலித்தனமான ஒரு யோசனையும் தான், எப்படி சொல்றது, விலை மதிக்க முடியாத பரிசு. வெளிப்படையான ஆடம்பரத்தை விட இது மாதிரி ஆழமான கருத்துக்களுக்கு தான் மதிப்பதிகம்னு புரியுது. ஆமா, நீங்க கூட யோசிச்சு பாருங்க, இந்த கதையிலிருந்து உங்க வாழ்க்கைக்கு உங்க சூழலுக்கு பொருத்தமா என்ன எடுத்துக்கலான்னு. அது சரி, இதே மாதிரி தைரியமா புத்திசாலித்தனமா உங்க கருத்துக்களை வெளிப்படுத்த வேண்டிய சூழல் வந்தா இந்த காலத்துல அது எந்த அளவுக்கு சாத்தியம்னு நினைக்கிறீங்க? இத பத்தி யோசிங்க. அடுத்த முறை சந்திப்போம். வணக்கம். இன்னைக்கு நாம விஜயநகரத்து ராஜசபைக்கு ஒரு சின்ன பயணம் போலாமா? ஓ, விஜயநகரமா? அங்க எப்பவுமே ஏதாவது சுவாரஸ்யமா நடக்குமே. ஆமா. அங்க நடந்த ஒரு ஒரு கலகலப்பான, அதே சமயம் யோசிக்க வைக்கிற ஒரு சம்பவத்தை தான் நாம இன்னைக்கு கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். யாரு நம்ம ஹீரோ? தெனாலிராமனா? அதேதான். புத்திக்கும் தந்திரத்துக்கும் பேர் போன நம்ம தெனாலிராமன் தான். நம்ம கையில இருக்கிற கதை தெனாலிராமன் மற்றும் பேரறிஞர் பண்டிதர். இதுல இருந்து நம்ம என்ன கத்துக்க போறோம்னா, பெரிய படிப்பும் அறிவும் மட்டும் போதுமா? இல்ல, அந்த நேரத்துக்கு ஏத்த மாதிரி யோசிக்கிற திறமை, அதாவது சமயோசித புத்தி ஜெயிக்க வைக்குமான்னு பார்க்கலாம். சரி, கதைக்குள்ள போலாமா அப்போ? போலாமே. விஜயநகரத்துக்கு வித்யாசாகர்னு ஒரு பெரிய பண்டிதர் வராரு. பெரிய அறிவாளி தான் அவரு. ஆனா ஒரு சின்ன சிக்கல். என்ன சிக்கல்? கொஞ்சம் இல்ல, நிறையவே கர்வம் அவருக்கு. என்ன மிஞ்ச இந்த உலகத்துல ஆளே இல்ல அப்படிங்கிற நினைப்பு. ஓஹோ, கர்வமான பண்டிதரா? ஆமா. நேரா ராஜா சபைக்கு வராரு. அங்க இருக்கிற பெரிய பெரிய புலவர்கள் பெத்தண்ணா, சூரண்ணா, திம்மண்ணா இவங்களை எல்லாம் பார்த்து, யார் வேணும்னாலும் என் கூட வாதத்துக்கு வாங்க அப்படின்னு சவால் விடுறாரு. அடேங்கப்பா, அப்ப அங்கிருந்த புலவர்கள் என்ன செஞ்சாங்க? அவங்களுக்கெல்லாம் இவரோட அந்த அறிவையும் கர்வத்தையும் பார்த்த உடனே என்ன சொல்றது, ஒரு மாதிரி பயம் வந்துருச்சு. தயங்கி நின்னுட்டாங்க இல்லையா? ஆமா. ஐயையோ, இவர்கிட்ட போய் நாம எப்படி வாதம் பண்றதுன்னு கொஞ்சம் ஒதுங்கி நிக்கிறாங்க. ராஜாவுக்கு இதெல்லாம் பார்த்து ரொம்ப வருத்தம். ஆமா, தன் சபையில இவரை எதிர்கொள்ள ஆள் இல்லையேன்னு ஒரு கவலை வந்திருக்கும். கரெக்ட். அந்த நேரம் பார்த்து யார் வராரு தெரியுமா? தெனாலிராமன். சபாஷ், நம்ம தெனாலிராமன் உள்ள வராரு. ரொம்ப தைரியமா அந்த வித்யாசாகர் கிட்ட போறாரு. என்ன சொன்னாரு? பண்டிதரே, உங்க கூட வாதம் பண்ண நான் ரெடி. ஆனா இன்னைக்கு வேண்டாம், நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ சபையில ஒரே சலசலப்பு ஏற்பட்டிருக்குமே. ஆமா, எல்லாரும் ஆச்சரியமா பாக்குறாங்க, சந்தோஷப்படுறாங்க. ஆனா மனசுக்குள்ள ஒரு மூலையில, ராமனால இவ்ளோ பெரிய பண்டிதரை ஜெயிக்க முடியுமா அப்படின்னு ஒரு சின்ன சந்தேகம் எல்லாருக்கும். அது நியாயம்தானே, ஏன்னா வித்யாசாகரோட புகழ் அப்படி. ஆனா ராமன் நாளைக்கு வான்னு சொன்னதுலே ஒரு கெத்து இருக்கு. அடுத்த நாள் சபை கூடுது. ராமன் எப்படி வராருன்னு நீங்க பாக்கணும். எப்படி வந்தாரு? பெரிய ராஜ பண்டிதர் மாதிரி, பட்டு வேட்டி, பட்டு அங்கவஸ்திரம், கழுத்துல மாலைன்னு ஒரே அமர்க்களமா வராரு. கையில பட்டு துணியால நல்லா சுத்துன ஒரு ஒரு கட்டு. ஒரு கட்டா? அது என்னவா இருக்கும்? அதுதான் சஸ்பென்ஸ். வித்யாசாகர் சபைக்கு வராரு. ராமனை பாக்குறாரு. அவர் கையில இருக்கிற அந்த பட்டு மூட்டையும் பாக்குறாரு. என்னவா இருக்கும்னு ரொம்ப யோசிக்கிறாரு. நூலா, சாஸ்திரமா, ஒன்னும் புரியல. அவரால ஒரு முடிவுக்கு வரவே முடியல. பொறுக்க முடியாம அவரே கேட்டுட்டாரா? ஆமா. ராமன் கிட்ட போய், ஐயா பண்டிதரே, உங்க கையில அப்படி என்ன வச்சிருக்கீங்க அப்படின்னு கேக்குறாரு. இப்போ ராமன் என்ன பதில் சொன்னாரு? ராமன் கொஞ்சம் கம்பீரமா, ஒரு மாதிரி அலட்சியமா அவரை பார்த்து சொல்றாரு, ஓ இதுவா, இது பேரு திலாஷ்டம் மகிஷ பந்தனம். இது ஒரு மகா சாஸ்திரம். இத வச்சுதான் உண்மை இன்னைக்கு நான் வாதத்துல ஜெயிக்க போறேன் அப்படின்னு சொல்றாரு. திலாஷ்ட மகிஷ பந்தனமா? என்ன பேர் இது? வித்யாசாகருக்கு அந்த பேரை கேட்டதும் தலை சுத்திருச்சு. அவர் எவ்வளவோ நூல்கள் படிச்சிருக்காரு, ஆயிரக்கணக்கான சுவடிகளை புரட்டியிருக்காரு. ஆனா இப்படி ஒரு பேரை கேள்விப்பட்டதே இல்ல. ஆமா, அவருக்குள்ள லேசா ஒரு கலக்கம், ஒரு பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. இது ஒரு சைக்கலாஜிக்கல் மூவ் இல்லையா? மனசாஸ்திர ரீதியா பார்த்தா தெரியாத ஒன்ன கண்டுட்டா எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் ஒரு தடுமாற்றம் வரும். ஆமா,
ஐயோ இது என்ன நூலோ, நம்ம கேள்விப்பட்டதே இல்லையே, இதுல இருந்து ஏதாவது கேள்வி கேட்டா நம்மால பதில் சொல்ல முடியாம போயிடுமோ, தன் மானம் போயிடுமோ அப்படின்னு ஒரு மனசுக்குள்ள ஒரே குழப்பம். அந்த தயக்கம், அந்த பயம் அவர் முகத்திலேயே தெரிஞ்சிருக்கும். நிச்சயமா. அந்த பயத்திலேயே வித்யாசாகர் கொஞ்சம் சமாளிச்சுக்கிட்டு, சரி சரி வாதத்தை நாம நாளைக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி மெதுவா கூட்டத்துல இருந்து நழுவிட்டாரு. அப்புறம் அன்னிக்கு ராத்திரி என்ன நடந்தது தெரியுமா? என்ன? யார்கிட்டயும் ஒரு வார்த்தை கூட சொல்லிக்காம தன்னோட மூட்டை முடிச்சியெல்லாம் கட்டிக்கிட்டு விஜயநகரத்தை விட்டே ஓடி போயிட்டாரு. அடேங்கப்பா, ஓடியே போயிட்டாரா? ஆமா. இதுக்கு காரணம் அந்த கர்வம்தான். தோல்வியே பார்த்ததில்ல. ஒருவேளை இந்த தெரியாத நூல்ல தோத்துட்டா என்ன பண்றதுன்னு பயந்துட்டாரு. அடுத்த நாள் சபை கூடுது. எல்லாரும் வாதத்தை பார்க்க ரொம்ப ஆவலா காத்திருக்காங்க. ஆனா ஆள காணோம். வித்யாசாகரை காணோம். அப்புறம் தான் தெரிய வருது, ராத்திரியோட ராத்திரியா அவர் ஊரை விட்டு ஓடி போன விஷயம். வாதமே நடக்கல. ஆமா, வாதமே செய்யோன்னு தன் புத்திசாலித்தனத்தால அந்த பேரை சொல்லியே பண்டிதரை ஓட வச்சு ராமனை எல்லாரும் கொண்டாடுறாங்க. பயங்கர பாராட்ட மழை. அப்போ ராஜா சும்மா இருப்பாரா? இல்ல, ராஜா ராமன் கிட்ட கேக்குறார். ராமா, நீ சொன்னியே திலகாஷ்ட மகிஷ பந்தனம்னு ஒரு நூலு, நானும் கூட கேள்விப்பட்டதில்லையே. அப்படி என்னதான் மர்மம் அதுல இருக்கு? கொஞ்சம் அந்த நூலை காட்டு எங்களுக்கும். இப்போதான் அசலைன மஜா. ஆமா, இப்ப ராமன் சிரிச்சுக்கிட்டே அந்த பட்டு துணிய மெதுவா பிரிக்கிறாரு. உள்ள என்ன இருந்துச்சு? பெரிய சூடிகளா? சுவடியும் இல்ல, ஒண்ணும் இல்ல. உள்ள இருந்தது என்னன்னா கொஞ்சம் எள்ளு. எள்ளா? திலகம்னா எள்ளு இல்லையா சம்ஸ்கிருதத்துல? அதேதான், திலகம்னா எள்ளு. அப்புறம் கொஞ்சம் சின்ன சின்ன விறகு துண்டுகள். காஷ்டம். காஷ்டம்னா விறகு. ஆமா. அப்புறம் கடைசியா மாடு எருமெல்லாம் கட்டுவாங்களே அந்த கயிறு. மகிஷ பந்தனம், எருமை கட்டும் கயிறு. ஆக திலகம் பிளஸ் காஷ்டம் பிளஸ் மகிஷ பந்தனம். அடேங்கப்பா. சபையே ஓன்னு ஆச்சரியத்துல பாக்குது. ராமன் அப்போ விளக்குறாரு, அரசே, திலகம்னா எள்ளு, காஷ்டம்னா விறகு, மகிஷ பந்தனம்னா எருமை கட்டும் கயிறு. இந்த சாதாரண பொருட்களோட சம்ஸ்கிருத பேரை ஒன்னா சேர்த்து ஏதோ பெரிய சாஸ்திர மாதிரி சொன்னேன். இதோட அர்த்தம் புரியாம இது என்னவோ பெரிய நூலுன்னு நினைச்சு அந்த பண்டிதர் பயந்து ஓடிட்டாரு அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாரு. பாத்தீங்களா ராமனுடைய அந்த சமயோசித புத்திய? எவ்வளவு எளிமையா ஆனா எவ்வளவு திறமையா ஒரு பிரச்சனைய சமாளிச்சிருக்காரு. வெறும் வார்த்தை விளையாட்டு, கொஞ்சம் தைரியம், அவ்வளவுதான். ஆமா, பெரிய படிப்பாளி பண்டிதர்னு மார்தட்டிக்கிட்ட வரையே தலதரிப்ப ஓட வச்சிட்டாரு. இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்? ஒரு ஏட்டுச் சுரைக்காய் கறிக்கு உதவாதுன்னு சொல்ற மாதிரி வெறும் படிப்பு பண்டித்தியம் மட்டும் போதாது. ஆமா, அந்தந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி யோசிக்கிற அந்த சமயோசித புத்தி, தைரியம், சூழ்நிலையை தனக்கு சாதகமா மாத்திக்கிற சாமர்த்தியம், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். சில நேரங்கள்ல நாம ஒரு விஷயத்தை எப்படி அணுகுறோம் அப்படிங்கிறது தான் முக்கியமே தவிர அந்த விஷயம் இல்ல. ரொம்ப சரி. ஆக ஒரு பெரிய பண்டிதரை வெறும் எள்ளையும் விறகையும் கயிறையும் வச்சு தன் புத்திசாலித்தனத்தால வென்று விட்டார் ராமன். இத கேட்ட உங்களுக்கு என்ன தோணுது? இதே மாதிரி நீங்க உங்க வாழ்க்கையில எப்போதாவது உங்க சமயோசித புத்தியால ஒரு கஷ்டமான ஒரு சிக்கலான நிலைமைய சமாளிச்சிருக்கீங்களா? இல்ல இந்த மாதிரி ஒரு புத்திசாலித்தனமான ஒரு செயலை எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா? நல்ல கேள்வி. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அடுத்த முறை சந்திக்கும் வரை வணக்கம். இன்னைக்கு நாம தெனாலிராமன் கதைகள்ல ஒண்ண கொஞ்சம் ஆழமா அலச போறோம். இது ஒரு சாதாரண கதை மாதிரி தெரியலாம். ஆனா இதுல சமயோசித புத்திய பத்தின பெரிய பாடம் இருக்கு. ஆமாங்க. குறிப்பா அந்த கதை நடந்த சூழல் அது ரொம்ப முக்கியம். சொல்லுங்க. விஜயநகரத்துல அப்போ பயங்கர வறட்சி. குளம் ஏரி எல்லாம் தண்ணி இல்லாம காஞ்சு போச்சு. தெனாலிராமன் வீட்டு கணத்துல கூட தண்ணி ரொம்ப கீழே போயிடுச்சு. அப்போ பாவம், அவரோட தோட்டத்துக்கு தண்ணி ஊத்துறது பெரும்பாடா இருந்திருக்கும் இல்லையா? அதேதான். அந்த தோட்டத்தை காப்பாத்த அவர் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாரு. இப்படி ஒரு நிலைமையில தான் ராத்திரி நேரத்துல திருடங்க சிலர் அவர் தோட்டத்துக்குள்ள பதுங்கி இருக்கிறத பாக்குறாரு. ஓஹோ, அப்போ பிரச்சனை இரட்டிப்பாகுது. வறட்சி ஒரு பக்கம், இந்த திருடங்க தொல்லை ஒரு பக்கம். ஆமா. இப்ப அவர் என்ன செய்வாங்கறதா முக்கியமான கட்டம். நேரடியா சண்டைக்கு போனா வேலைக்காகாது. சரி, அப்போ என்ன பண்ணாரு? அங்கதான் அவரோட புத்திசாலித்தனம் வேலை செய்யுது. வீட்டுக்குள்ள போறாரு. ஆனா திருடங்களுக்கு நல்லா கேக்குற மாதிரி கொஞ்சம் சத்தமா தம் மனைவி கிட்ட பேசுறாரு. என்ன பேசுறாரு? பாத்தியா, இந்த பஞ்ச காலத்துல ஒரே திருட்டு பயமா இருக்கு. நம்ம கிட்ட இருக்கிற கொஞ்சம் நகை அப்புறம் அந்த காசு பணம் எல்லாத்தையும் பத்திரமா வைக்கணும் அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. திருடர்களுக்கு இத நல்லா கேட்டிருக்கும். ஆமா, அதான் திட்டமே.
இது எல்லாம் ஒரு பெரிய பெட்டியில போட்டு நம்ம கிணத்துலயே போட்டு வச்சிடலாம், யாருக்கும் தெரியாது, பஞ்சம் தீர்ந்ததும் மெதுவா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. ஆஹா, இது திருடர்களோட ஆசையை தூண்டுற மாதிரி இருக்கே. அவங்க நினைச்சிருப்பாங்க, அடடா நம்ம வேலை சுலபமாயிடுச்சுன்னு. நிச்சயமா அவங்க மனசுல அப்படிதான் தோணிருக்கும். ஆனா உண்மையில தெனாலி என்ன பண்றாரு தெரியுமா? சொல்லுங்க. ரகசியமா போய் ஒரு பழைய ஒண்ணுத்துக்கும் உதவாத பெட்டியே எடுக்கறாரு. அதுல வெறும் கல்லு மண்ணு எல்லாத்தையும் போட்டு நல்லா கனமாக்கிடுறாரு. ஓ, பழைய ஆள் தான். அப்புறம் அந்த கனமான பெட்டிய ரொம்ப கஷ்டப்பட்டு தூக்கிட்டு போற மாதிரி பாவனை பண்ணி கிணத்துல தொப்புன்னு ஒரு சத்தம் கேக்குற மாதிரி போடுறாரு. அந்த சத்தம் திருடர்களுக்கு இன்னும் நம்பிக்கையை கொடுத்திருக்கும். கண்டிப்பா. இப்ப திருடுங்க என்ன யோசிக்கிறாங்க? கிணறு ரொம்ப ஆழம், இறங்க முடியாது. ஆமா. ஆனா தெனாலி வேற பெட்டிய உள்ள போட்டுட்டாரு. அப்ப என்ன செய்யலாம்? தண்ணியை இறைச்சு வெளியே ஊத்திட்டா கிணறு வத்திடும், அப்புறம் பெட்டி எடுத்துட்டு போயிடலாம்னு நினைக்கிறாங்க. இதுதான் அவங்க செஞ்ச தப்பு. தெனாலியோட வலையில அவங்களே வந்து விழுந்துட்டாங்க. கரெக்ட். அவங்க ராத்திரி முழுக்க ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் கஷ்டப்பட்டு அந்த கிணத்துல அந்த தண்ணியை இறைச்சு ஊத்துறாங்க. ஆனா அந்த தண்ணி... அதுதான் இங்க விஷயம். தெனாலி சும்மா இல்ல. ஏற்கனவே அவர் என்ன பண்ணி வச்சிருக்காருன்னா, ஒரு சின்ன வாய்க்கால் மாதிரி வெட்டி அந்த கிணத்து தண்ணி வெளியே போற வழிய தன்னோட வாடி போன தோட்டத்து செடிகளுக்கு பாயற மாதிரி திருப்பி விட்டுட்டாரு. அடேங்கப்பா, என்ன ஒரு சமயோசிதம். திருடர்களோட உழைப்பே தோட்டத்துக்கு பயன்படுது. ஆமா, இது ஒரு அருமையான உத்தி இல்லையா? ஒரு பிரச்சனைய இல்ல எதிரா இருக்கிற ஒரு விஷயத்த தனக்கு சாதகமா மாத்திக்கிறது. நீங்க கூட யோசிச்சு பாருங்க, இது மாதிரி ஒரு நிலைமை வந்தா எப்படி சமாளிக்கலான்னு. சரி, திருடர்கள் பாவம் ராத்திரி பூரா தண்ணி இறைச்சி அசந்து போயிட்டாங்க. பொழுது விடிய ஆரம்பிக்குது. ஆனா கிணத்து தண்ணி வத்துன மாதிரி தெரியல. அவங்களுக்கு ஒரே சோர்வு. சரி, இன்னைக்கு இதுக்கு மேல முடியாது, நாளைக்கு வந்து மீதி தண்ணியை இறைச்சு பெட்டியை எடுக்கலான்னு கிளம்ப பாக்குறாங்க. அப்பதான் தெனாலி என்ட்ரி கொடுக்கறாரா? ஆமா, ரொம்ப அமைதியா வராரு. அவங்க கிட்ட போய், ரொம்ப நன்றி நண்பர்களே, ராத்திரி முழுக்க என் தோட்டத்துக்கு தண்ணி பாய்ச்சினவங்க உதவிக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். என்னது? அது மட்டும் இல்ல, நீங்க இறைச்ச தண்ணியே இன்னும் ஒரு 3 நாளைக்கு என் தோட்டத்துக்கு தாங்கும். அதனால நீங்க 3 நாள் கழிச்சு வாங்க, அப்ப வேணா மீதி வேலைய பார்க்கலாம் அப்படின்னு கூலா சொல்றாரு. ஐயையோ, திருடர்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? முகத்திலே ஈயாடாம போயிருக்குமே. ஏமாண்டு போனது ஒரு பக்கம், அவமானத்துல அப்படியே குன்றி போயிட்டாங்க. தெனாலியோட புத்திசாலித்தனத்தை பார்த்து மிரண்டு, இங்க இருந்தா மாட்டிக்கிடுவோன்னு ஒரே ஓட்டமா ஓடிட்டாங்க. இந்த கதையோட நீதி ரொம்ப தெளிவு. அதாவது, உடல் வலிமையை விட புத்திசாலித்தனம், சமயோசித புத்தி ரொம்ப முக்கியம், பெரிய சக்தி வாய்ந்தது. உண்மைதான். கஷ்டமான நேரத்துல பதட்டப்படாம கொஞ்சம் நிதானமா யோசிச்சா எவ்ளோ பெரிய சிக்கலையும் தீர்க்கலாம் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு நல்ல உதாரணம். இது தந்திரமா இல்ல புத்திசாலித்தனமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு இல்லையா? ஆமா, அது யோசிக்க வேண்டிய விஷயம். சில சமயம் ரெண்டுக்கும் நடுவுல ஒரு மெல்லிய கோடு தான் இருக்கும். சரி, நீங்க சொல்லுங்க, இந்த மாதிரி சமயோசிதமா யோசிக்கிறது, அது தந்திரமா இருந்தாலும் சரி, புத்திசாலித்தனமா இருந்தாலும் சரி, நம்ம வாழ்க்கையில கஷ்டமான சூழ்நிலைகளை எதிர்கொள்ள எந்த அளவுக்கு முக்கியம்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா முக்கியம். அதாவது உடனடி பலத்தை மட்டும் நம்பாம சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி யோசிக்கிறது ரொம்ப அவசியம். கடைசியா உங்ககிட்ட ஒரு கேள்வி, இல்ல ஒரு சிந்தனைன்னு வச்சுக்கலாமே. கேளுங்க. நாம பல சமயம் பெரிய பிரச்சனைகள் வரும்போது அதுக்கு ரொம்ப சிக்கலான கஷ்டமான தீர்வுகளை தேடி போறோம். ஆனா இந்த தெனாலி கதை மாதிரி ரொம்ப எளிமையான ஆனா புத்திசாலித்தனமான தீர்வுகள் நம்ம கண்ணு முன்னாடியே இருக்குமோ, நாம தான் அதை கவனிக்காம விட்டுடுறோமோ? என்ன நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க. வணக்கம். இன்னைக்கு நாம எல்லோருக்கும் ரொம்ப பிடிச்ச தெனாலிராமன் பத்தி ஒரு கதை. ஆமா, ஒரு சுவாரஸ்யமான கதையை கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். ஓ, தெனாலிராமனா? சொல்லவே வேணாம். அவரோட புத்திசாலித்தனம் அத பத்தி பேசினா பேசிட்டே இருக்கலாம். நிச்சயமா. இந்த கதை அவர் எப்படி ஒரு கஷ்டமான நேரத்துல தன்னோட சமயோசித புத்தியை யூஸ் பண்ணாருன்னு காட்டுது. இதுவும் அந்த பிரபலமான தெனாலிராமன் கதைகள்ல ஒண்ணுதான். ஆமா ஆமா, இந்த கதையில பாருங்க, நம்ம தெனாலிராமனுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாம போகுது. அடடா. ஆமா, வைத்தியம் பார்க்கணும்னா நிறைய செலவாகும் போல. ஆனா அவர்கிட்ட பணம் இல்ல. அதுதான் பிரச்சனை. ஓஹோ, அப்ப ரொம்ப இக்கட்டான நிலைமை தானே. ஆமா, என்ன பண்றதுன்னு யோசிக்கும் போதுதான் ஊர்ல வட்டிக்கு பணம் கொடுக்கற ஒரு சேட்டு ஞாபகம் வருது. சரி, அவர்கிட்ட கேட்கலான்னு போறார். வட்டிக்கு கொடுக்கற சேட்டு கிட்டயா? அவங்க சும்மா கொடுத்துட மாட்டாங்களே. அதேதான். அந்த சேட்டும், சரி தரேன், ஆனா பணத்தை எப்ப திருப்பி கொடுப்பேன்னு கேக்குறார். அப்போ தெனாலி கிட்ட ரொம்ப விலை உயர்ந்த ஒரு நல்ல ஜாதி அரேபிய குதிரை இருக்கு. ஓ, அந்த குதிரை இருக்கா?
அதை வச்சு சமாளிக்க போறார் போல. ஆமா, கரெக்ட். தெனாலி சொல்றார், ஐயா, எனக்கு உடம்பு கொஞ்சம் சரியானதும் இந்த குதிரைய நல்ல விலைக்கு வித்து உங்க பணத்தை உடனே தந்துடுறேன் அப்படின்னு ஒரு வாக்குறுதி கொடுக்கறேன். சேட்டு நம்பிட்டாரா? குதிரைய பார்த்ததும் அவருக்கு ஒரு நம்பிக்கை, இது நல்ல விலைக்கு போகும், பணம் வந்துரும் நினைச்சு சரின்னு பணத்தை கொடுக்கறார். அப்புறம் தெனாலி அந்த பணத்தை வச்சு வைத்தியம் பார்த்து நல்லபடியா குணமாயிட்டார் இல்லையா? ஆமா, சீக்கிரமே குணமாயிட்டார். ஆனா மாசங்கள் போயிட்டே இருக்கு, சேட்டுக்கு பணம் மட்டும் வந்த பாடில்ல. அடராமா, சேட்டு சும்மா இருந்திருக்க மாட்டாரு. எங்க இருக்க போறார்? பொறுமை இழந்துட்டார். நேரா தெனாலி வீட்டு வாசல்ல போய் நின்னுட்டான். என்ன கேட்டார்? என்னப்பா ராமன், குதிரைய வித்து பணம் தரேன்னு பெரிய வார்த்தையெல்லாம் சொன்னியே, மாச கணக்காச்சு இன்னும் தரலையே, எப்ப தரப்போறன்னு கொஞ்சம் கோவமாவே அதிகாரமா கேக்குறார். இப்ப என்ன செய்ய போறார் தெனாலி? இப்பதான் அவரோட புத்தி வேலை செய்ய ஆரம்பிக்கும்னு நினைக்கிறேன். நீங்க சொல்றது சரிதான். அந்த நேரத்துல தான் தெனாலிக்கு ஒரு யோசனை வருது. இந்த அநியாய வட்டி வாங்குற சேட்டுக்கு ஒரு பாடம் கத்து கொடுக்கணும்னு முடிவு பண்றார். ஓஹோ, என்ன யோசனை அது? ரொம்ப அமைதியா சொல்றார். ஓ, பணம் தரணுமே, சரி, வாங்க சேட்டும், குதிரையை இன்னிக்கே வித்துடலாம். நீங்களும் என் கூடவே சந்தைக்கு வாங்க, நான் அவரையும் கூட்டிட்டு போறார். ஆஹா, சரி, சந்தைக்கு போனாங்களா? போனாங்க. ஆனா இங்க ஒரு சின்ன ஒரு ட்விஸ்ட் இருக்கு. என்னது? அவர் குதிரைய மட்டும் ஓட்டிட்டு போகல, கூடவே தன்னோட வீட்டு பூனை ஒன்னையும் தூக்கிட்டு போறார். என்னது? பூனையா? குதிரை விற்க போற இடத்துக்கு எதுக்கு பூனை? இது சுத்தமா புரியலையே. அதுதான் தெனாலியோட தந்திரம். பக்கத்து ஊர் சந்தைக்கு போறாங்க. அங்க தெனாலியோட அந்த பளபளப்பான அரேபிய குதிரைய பார்த்ததும் பெரிய கூட்டமே கூடிடுது. எல்லாரும் ஆச்சரியமா பாக்குறாங்க. கண்டிப்பா. அப்போ யாராவது வாங்க வந்தாங்களா? ஆமா, ஒரு பெரிய பணக்காரர் வர்றார். கூட்டத்தை விலக்கிட்ட வந்து குதிரைய நல்லா பார்த்துட்டு குதிரை என்ன விலைன்னு கேக்குறார். இப்பதான் அசல் ஆட்டமே இருக்குமே. தெனாலி என்ன சொன்னார்? எங்கதான் தெனாலியோட புத்திசாலித்தனம் பிரமாதமா வேலை செய்யுது. அவர் ரொம்ப சாதாரணமா சொல்றார், ஐயா, இந்த குதிரையோட விலை வெறும் 1 பவுன் தான். என்னது? ஓ, ஒரே 1 பவுனா? அவ்வளவு விலை உயர்ந்த குதிரைக்கா? ஷேட்டுக்கு மயக்கமே வந்திருக்குமே அங்க. வந்திருக்கும். ஆனா தெனாலி இன்னும் முடிக்கல. அவர் தொடர்ந்தார். ஆனா ஒரு சின்ன நிபந்தனை, இந்த குதிரைய வாங்கணும்னா இதோ என் கையில இருக்கே இந்த பூனை, இதையும் சேர்த்து வாங்கிக்கணும். பூனையும் வாங்கணுமா? சரி, அது எவ்வளோ? இந்த பூனையோட விலை 500 பவுன் அப்படின்னாரு. அடேங்கப்பா, என்ன சொல்றீங்க? குதிரைக்கு 1 பவுன், பூனைக்கு 500 பவுன்னா இது என்ன கணக்கு இது? சேட்டு என்ன சொன்னார்? சேட்டு வாயடைஞ்சு போய் நிக்கிறாரு. அந்த பணக்காரருக்கும் இது ரொம்ப வினோதமா இருக்கு. ஆனா அந்த அரேபிய குதிரை அவ்ளோ அழகா கம்பீரமா இருக்கு. அத வாங்கணும்னு ஆசை விடல. அப்போ வாங்கிட்டாரா? வேற வழி. சரி, குதிரைக்காக பூனைய வாங்குவோன்னு முடிவு பண்ணி மொத்தம் 500 1 பவுன் கொடுத்து குதிரையையும் அந்த விசேஷ பூனையையும் வாங்கிட்டு போயிட்டார். சூப்பர். இப்போ தெனாலி நேரா சேட்டுக்கிட்ட போயிருப்பாரே. ஆமா, நேரா சேட்டுக்கிட்ட போனார். கையில அந்த பணக்காரர் கொடுத்த பணம் இருக்கு. அதுல இருந்து குதிரையை வித்ததுக்காக கிடைச்ச பணத்தை, அதாவது அந்த 1 பவுனை எடுத்து சேட்டு கையில கொடுத்தார். என்னது? 1 பவுனையா? சேட்டு என்ன ஆனார் அப்போ? சேட்டுக்கு கோபம் தலைக்கேறிடுச்சு. என்னப்பா விளையாடுறியா? என் பணத்தை எப்போ தருவேன்னு கேட்டா, குதிரை நல்ல விலைக்கு போகும்னு கதை சொன்னியே, இப்ப வந்து இந்த 1 பவுனை கொடுத்து ஏமாத்த பாக்குறியான்னு பயங்கரமா கத்துறார். அதுக்கு நம்ம தெனாலி என்ன பதில் சொன்னாரு? தெனாலி ரொம்ப அமைதியா கேட்டார். ஐயா, நான் உங்ககிட்ட என்ன சொல்லி கடன் வாங்கினேன்? குதிரைய வித்து பணம் தர்றேன்னு தானே சொன்னேன். அதன்படியே இதோ பாருங்க, குதிரைய வித்தேன், அதுக்கு கிடைச்சது இந்த 1 பவுன் தான். அத அப்படியே உங்ககிட்ட தர்றேன், நீங்க வாங்க மாட்டேங்கிறீங்களே, இது என்ன நியாயம் அப்படின்னு கேட்டார். அடேங்கப்பா, வார்த்தையில எப்படி விளையாடி இருக்காரு பாருங்க. சொன்ன சொல்லியும் மீறல, ஆனா மொத்தமா நிலைமையே மாத்திட்டார். சேட்டு விடுவாரா? அதெல்லாம் முடியாது, எனக்கு 500 பவுன் வேணும்னு சண்டை போடுறார். விஷயம் பெருசாகி கடைசியில பஞ்சாயத்துக்காக மன்னர் கிருஷ்ணதேவராயர்கிட்ட போகுது. ஓ, மன்னர்கிட்ட போடுச்சா? அப்ப மன்னர் என்ன தீர்ப்பு சொன்னார்? மன்னர் 2 பேர் பக்கமும் என்ன நடந்ததுன்னு பொறுமையா விசாரிச்சார். தெனாலி எப்படி ஒப்பந்தம் போட்டார், சேட்டு என்ன எதிர்பார்த்தார், சந்தையில என்ன நடந்ததுன்னு எல்லாத்தையும் கேட்டறிஞ்சார். காப்பாத்திட்டார். குதிரைய வித்த பணத்தை தர்றேன்னு சொன்னார். குதிரைய வித்ததுக்கு கிடைச்சது 1 பவுன். அத சேட்டுக்கு கொடுக்க முன் வந்தார். அதனால தெனாலி செஞ்சது சரிதான் அப்படின்னு தீர்ப்பு சொல்லிட்டார். சட்டப்படி தெனாலி தப்பு செய்யல. பாத்தீங்களா?
தெனாலிராமன் எப்படி தன்னோட புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி கொடுத்த வாக்கையும் மீறாம அதே சமயம் அந்த பேராசை பிடிச்ச சேட்டுக்கும் ஒரு சரியான பாடம் கத்து கொடுத்தாருன்னு அருமையான கதை. ஆமா, இதிலிருந்து நம்ம கத்துக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, சில சமயம் புத்திசாலித்தனம் பெரிய பெரிய பிரச்சனைகளை கூட ரொம்ப எளிமையா தீர்த்து வைக்கும். ஆனா ஆனா இது நம்ம மனசுல இன்னொரு கேள்வியும் எழுப்புது இல்லையா? ஒரு ஒப்பந்தம் இருக்குன்னா அதுல உள்ள வார்த்தைகளை மட்டும் அப்படியே ஃபாலோ பண்றது சரியா, இல்ல அந்த ஒப்பந்தத்தோட உண்மையான நோக்கம், அந்த எண்ணம் எது முக்கியம்? ஆமா, அது யோசிக்க வேண்டிய விஷயம்தான். நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒருத்தருக்கு கொடுத்த வாக்க காப்பாத்துறதுங்கிறது வெறும் அந்த வார்த்தைகளை நிறைவேற்றதா, இல்ல அந்த வாக்குறுதிக்கு பின்னாடி உள்ள அந்த நல்ல எண்ணத்தையும் அந்த பரஸ்பர புரிதலையும் மதிக்கிறது சேர்ந்ததா? இத பத்தி நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு சுவாரஸ்யமான கதைக்குள்ள போகலாம் வாங்க. ஆமா, தெனாலிராமன் கதை தானே. அதேதான். மன்னர் கிருஷ்ணதேவராயர், அவரோட அம்மா, அப்புறம் நம்ம சமர்த்தர் தெனாலிராமன், இவங்க 3 பேரையும் வச்சு ஒரு பேராசைக்கும் புத்திசாலித்தனத்துக்கும் நடந்த ஒரு சின்ன ஆனா முக்கியமான போராட்டத்தை பத்தி பார்க்கலாம். சரி, கதை ஆரம்பிக்கிறதே கொஞ்சம் சோகமான சூழல்ல தான். மன்னருக்கு அவங்க அம்மா மேல ரொம்ப பிரியம். ஆமா. ஆனா அவங்களுக்கு வயசாயிடுச்சு, படுத்த படுக்க. வைத்தியரே இனிமே ஒன்னும் பண்றதுக்கு இல்லைன்னு சொல்லிட்டார். ஐயோ பாவம். அந்த நேரத்துல தான் அவங்களுக்கு ஒரு ஒரு சின்ன ஆசை வருது. ஆமா, மன்னர் கேக்குறார், அம்மா உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க அப்படின்னு. அவங்க ரொம்ப மெலிஞ்ச குரல்ல மாம்பழம் சாப்பிடணும்பான்னு கேக்குறாங்க. அடடா, ஆனா அப்போ மாம்பழம் சீசனே கிடையாது. அதுதான் பிரச்சனையே. இருந்தாலும் மன்னர் விடல. எங்கிருந்தாவது தேடி கொண்டு வாங்கன்னு ஆள் அனுப்புறார். ஆனா பழம் வரதுக்குள்ள அம்மா தவறிட்டாங்க. ஆமா, மன்னருக்கு தாங்கவே முடியல. மனசு உடைஞ்சு போயிட்டார். அந்த துக்கத்திலையும் அம்மா ஆசைப்பட்ட ஒரு மாம்பழம் கொடுக்க முடியாம போச்சேன்னு ஒரு பெரிய வருத்தம் அவருக்கு. ஆமா. அப்போதான் இதுக்கு என்ன பரிகாரம் பண்ணலான்னு அரண்மனை புரோகிதர்கள் கிட்ட போய் கேக்குறார். இங்கதான் கதையில ஒரு திருப்பம் வருது. அந்த புரோகிதர்கள் அவங்க கொஞ்சம் பேராசை பிடிச்சவங்கன்னு சொல்லலாம். மன்னரோட நிலைய பார்த்து இதை எப்படி பயன்படுத்திக்கலாம்னு யோசிக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க? அவங்க சொல்றாங்க, மன்னா கவலைப்படாதீங்க, உங்க அம்மா ஆன்மா சாந்தி அடையணும்னா ஒரு 108 தங்க மாம்பழம் செய்யுங்க. என்னது, தங்க மாம்பழமா? ஆமா, தங்க மாம்பழம் செஞ்சு அத 108 புரோகிதர்களாகிய எங்களுக்கு தானமா கொடுங்க. அப்போ உங்க அம்மா ஆன்மா சாந்தி அடையும்னு சொல்றாங்க. இதுல என்ன லாஜிக் இருக்கு? அந்த நேரத்துல மன்னர் துக்கத்துல இருந்ததால இதெல்லாம் யோசிக்கிற நிலைமையில இல்ல. அம்மா மேல உள்ள பாசத்துல சரி நீங்க சொல்ற மாதிரியே செஞ்சிடலான்னு அப்படியே 108 தங்க மாம்பழங்களை செஞ்சு 108 புரோகிதர்களுக்கும் கொடுத்துறார். அவங்களும் ரொம்ப சந்தோஷமா வாங்கிட்டு போறாங்க. அடடா, நல்ல வருமானம் நினைச்சிட்டு. ஆனா இந்த விஷயம் நம்ம தெனாலிராமன் காதுக்கு போகுது. அவனுக்கு தெரிஞ்சதும் சும்மா இருப்பானா? அவனுக்கு இது கேட்ட உடனே என்ன இது அநியாயம், மன்னர் சோகத்துல இருக்கும்போது இப்படியா பண்றதுன்னு தோணுது. கரெக்ட். இந்த பேராசை பிடிச்ச புரோகிதர்களுக்கு ஒரு பாடம் கத்து கொடுக்கணும்னு முடிவு பண்றான். உடனே என்ன பண்றான்? அந்த 108 புரோகிதர்களையும் தேடி பிடிச்சு அவங்க எல்லாரையும் அவன் வீட்டுக்கு விருந்துக்கு கூப்பிடுறான். விருந்துக்கா? ஆமா, எங்க அம்மாவுக்கு திதி செய்யணும், நீங்க எல்லாரும் அதை நடத்தி கொடுக்கணும், என்னால முடிஞ்ச சின்ன காணிக்க தர்றேன்னு சொல்றான். புரோகிதர்களும் ஓ தெனாலி வீட்ல விருந்துன்னா தடபுடலா இருக்குமேன்னு ஆசையா கிளம்பி வராங்க. ஆமா, எல்லாரும் உட்கார்ந்ததும் தெனாலி அவங்கள வரவேற்று நல்லா பேசிட்டு திடீர்னு கதவை படார்னு பூட்டிடுறான். என்னது, பூட்டிட்டானா? அப்புறம்தான் இருக்கு வேடிக்கை. ஒரு நல்ல பழுக்க காய்ச்சின இரும்பு கம்பியை எடுத்துட்டு வர்றான். ஐயோ! எதுக்கு? வரிசையா ஒவ்வொரு புரோகிதர் கால்லையும் லேசா ஒரு சூடு. என்னது, சூட வச்சிட்டானா? ஆமா, ஒரே அலறல் சத்தம். புரோகிதர்கள்லாம் ஐயோ அம்மான்னு கத்திக்கிட்டு கதவை திறந்து ஒரே ஓட்டமா ஓடி போய் மன்னர்கிட்ட புகார் சொல்றாங்க. கேட்கவே பயங்கரமா இருக்கே. மன்னர் சும்மா இருந்திருப்பாரா? எங்க, மன்னருக்கு கோவம் தலைக்கு ஏறிடுச்சு. என்னோட புரோகிதர்களுக்கே சூடு போடுற அளவுக்கு தெனாலிக்கு திமிரான்னு கர்ஜிச்சு அவனை இழுத்துட்டு வர சொல்றார். வந்ததும் கேட்டிருப்பாரே. ஆமா, ஏண்டா இப்படி செஞ்ச, உனக்கு எவ்வளோ தைரியம் மன்னர் கோபமா கேட்க, இங்கதான் தெனாலியோட புத்திசாலித்தனம் வேலை செய்யுது. என்ன சொன்னா? ரொம்ப பணிவா அப்படியே குனிஞ்சு நின்னு, மன்னா என்ன மன்னிச்சிடுங்க, எங்க அம்மா இறக்கும்போது அவங்களுக்கு வலிப்பு நோய் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஓ. அப்போ வைத்தியர் சூடு போட்டா சரியாகும்னு சொன்னார். ஆனா நான் சூடு போடுறதுக்குள்ள எங்க அம்மா இறந்துட்டாங்க. அவங்க ஆன்மா சாந்தி அடையணும்னா புரோகிதர்களுக்கு சூடு போடணும்னு ஊர்ல பெரியவங்க சொன்னாங்க. அதான் மன்னா போட்டேன் அப்படின்னு ரொம்ப அப்பாவியா சொல்றான். என்ன ஒரு கதை. மன்னர் நம்பிட்டாரா? மன்னர் முதல்ல என்னடா முட்டாள்தனமா பேசிட்டு இருக்க அப்படின்னு தான் கேட்டார். ஆமா, அது முட்டாள்தனம் மாதிரி தானே இருக்கு. உடனே தெனாலி விடல. இல்ல மன்னா,
நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்க அம்மா மாம்பழம் சாப்பிடாம இறந்தப்போ அவங்க ஆன்மா சாந்தி அடைய இவங்களுக்கு தங்க மாம்பழம் கொடுத்தா சரின்னு இவங்க சொன்னாங்களே. ஆமா, சொன்னாங்க. அது சரிதான்னு ஏத்துக்கிட்டு கொடுத்தீங்களே, அது மட்டும் எப்படி மண்ணா சரியாகும்? அதே மாதிரி யோசிச்சா எங்க அம்மாக்கு சூடு போட முடியாம போனதுக்கு பரிகாரமா இவங்களுக்கு நான் சூடு போட்டது தப்பில்லையே அப்படின்னு கேக்குறோம். அடேங்கப்பா, என்ன ஒரு லாஜிக்! அதாவது நீங்க ஏத்துக்கிட்ட அதே அபத்தமான தர்க்கத்தை தான் நானும் பயன்படுத்தினேன்னு சொல்லாம சொல்றான். கரெக்ட். அந்த ஒப்பீடு அதுதான் இங்க முக்கியம். நீங்க செஞ்சா சரி, நான் செஞ்சா தப்பான்னு கேக்குற மாதிரி. இத கேட்டதும் மன்னருக்கு பளிச்சுன்னு எல்லாம் புரிஞ்சிருக்கும். ஆமா, புரோகிதர்களோட பேராசை, அவங்க சொன்ன அபத்தமான பரிகாரம், அப்புறம் தெனாலியோட சமயோசித புத்தி எல்லாமே அவருக்கு விளங்கிடுச்சு. கோபம் எல்லாம் போயே போச்சு. சிரிப்பு வந்திருக்குமே. நல்லா சிரிச்சிட்டார். தெனாலிராமனை பாராட்டி அனுப்பினார். அந்த புரோகிதர்கள் தான் தலைய குனிஞ்சுகிட்டு நிக்க வேண்டியதா போச்சு. பாத்தீங்களா, தெனாலி எப்படி அவனோட புத்திய வச்சு ஒரு தப்பான சுயநலமான வாதத்தை அதே மாதிரி ஒரு வாதத்தாலே உடைச்சு உண்மைய வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தான்னு. ஆமா, இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, சில சமயம் ஒரு பிரச்சனைக்கு தீர்வுன்னு நமக்கு சொல்லப்படுற விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது உண்மையிலே அந்த பிரச்சனைக்கான தீர்வா இல்ல அந்த தீர்வை சொல்றவங்களுக்கு அது சாதகமா இருக்குமோன்னு நம்ம கொஞ்சம் யோசிக்கணும் போல. நிச்சயமா, இது ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? நமக்கு யாராவது ஒரு பிரச்சனைக்கு தீர்வு சொன்னா அத அப்படியே ஏத்துக்கிறோமா? இல்ல ஒரு நிமிஷம் நின்னு இது ஏன் இப்படி, இதனால யாருக்கு என்ன லாபம்னு யோசிக்கிறோமா? யோசிக்க வேண்டிய கேள்வி தானே. ஆமா, கண்டிப்பா யோசிக்கணும். சரி, மீண்டும் அடுத்த பகுதியில சந்திப்போம். வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான புத்திசாலித்தனமான கதைக்குள்ள போக போறோம். ஆமா, நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச தெனாலிராமனை பத்தின கதை. இந்த கதையில யார் யார் வராங்கன்னு பாருங்க. ஒரு பெரிய மன்னர் கிருஷ்ணதேவராயர், அப்புறம் ஒரு பயந்த சுல்தான். ஒரு சூழ்ச்சி, ஒரு தந்திரமான சோதிடர் எல்லாம் இருக்கு. நாம இன்னைக்கு பார்க்க போறது தெனாலிராமன் கதைகள் சோதிடனை கொன்ற கதை, அந்த பகுதியிலிருந்து தான். சரி, எதுக்காக இந்த கதை? சும்மா கேட்டுட்டு போறதுக்கு மட்டுமில்ல, எப்படி சமயோசித புத்தியும் கொஞ்சம் நகைச்சுவையும் கூட சேர்ந்து பெரிய ஏமாத்து வேலையையே காலி பண்ணுதுன்னு பார்க்கதான். ஆமா, வாங்க கதைக்குள்ள ஆழமாக போகலாம். கதை எங்க தொடங்குதுன்னா, நம்ம விஜயநகர பேரரசர் கிருஷ்ணதேவராயர் இருக்காரே, அவர் பக்கத்து நாட்டு பீஜப்பூர் சுல்தான் மேல படையெடுக்கலான்னு ஒரு திட்டம் போடுறார். இந்த விஷயம் காத்து வாக்குல பீஜப்பூர் சுல்தானுக்கு போயிடுது. அவ்வளவுதான், அவருக்கு ஒரே நடுக்கம். பயந்து இல்லையா? ஆமா, பயந்துவனா. அப்போ அவருக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. நம்ம மன்னர் கிருஷ்ணதேவராயருக்கு சோதிடத்துல ரொம்ப நம்பிக்கை அதிகம்னு. ஓ, அதுதான் விஷயமா? ஆமா, உடனே சுல்தான் ஒரு தந்திரம் பண்றார். அரசவையில் இருக்கிற அந்த முக்கிய சோதிடரை ரகசியமா போய் சந்திக்கிறார். அடேங்கப்பா, அப்புறம் சந்திச்சு ஒரு பை நிறைய பொற்காசுகளை கொட்டி, எப்படியாவது நீங்க உங்க சோதிட வித்தைய வச்சு மன்னரோட படையெடுப்பா நிறுத்தணும்னு கேக்குறார். அந்த சோதிடரும் பணத்தை பார்த்ததும் சரி சரி சொல்லிட்டார் போல. ஆமா, அந்த பேராசிக்கார சோதிடரும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிடுறார். அடுத்த நாள் அந்த சோதிடர் நேரா விஜயநகர அரண்மனைக்கு வந்துடுறார். அங்க பார்த்தா ஒரே பரபரப்பு, போர் முழக்கமெல்லாம் கேக்குது, வீரர்கள் தயாராகிட்டு இருக்காங்க. மன்னர் படையெடுக்க ரெடி. இத பார்த்ததும் சோதிடர் நேரா மன்னர்கிட்ட போறார். முகத்தை பாவமா வச்சுக்கிட்டே ரொம்ப தயங்குற மாதிரி. மகாராஜா, இப்ப வேண்டாம், இப்ப படையெடுக்காதீங்க. உங்க கிரகநிலை சரியில்லை, தள்ளி போடுங்க, இல்லனா உங்க உயிருக்கே ஆபத்து அப்படின்னு சொல்றாரு. அட கடவுளே, மன்னர் என்ன செஞ்சாரு? மன்னருக்கு ஒரு நிமிஷம் குழப்பமாயிடுச்சு. அப்போ அங்கிருந்து அரசியாரும் சில அமைச்சர்களும் கூட, ஆமா அரசே, உங்க பாதுகாப்பு தான் முக்கியம், சோதிடர் சொல்றத கேளுங்கன்னு சொல்றாங்க. அப்போ மன்னர் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரா? ஆமா, தீவிரமா யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அந்த அளவுக்கு அந்த சோதிடர் எல்லாரையும் நம்ப வச்சிட்டார். ஆனா நம்ம ஹீரோ அங்க இருக்காரே, தெனாலிராமன். ஆமா, இதையெல்லாம் ஓரமா நின்னு கவனிச்சிட்டு இருந்த நம்ம தெனாலிராமனுக்கு மட்டும் ஏனோ அந்த சோதிடர் மேல ஒரு சின்ன சந்தேகம். இவர் சொல்றதுல ஏதோ சரியில்லையே அப்படின்னு தோணிருக்குமோ? ஆமா, அப்படிதான். யாருமே பேச தயங்கின நேரத்துல ராமன் தைரியமா முன்னாடி போறார். என்ன சொன்னார்? அரசே, எதுக்கு இந்த தயக்கம்? இந்த ஜோதிடர் சொல்றது அப்படியே நடக்குமா என்ன? நம்ம வீரத்தை நம்பாம இவரோட பேச்சை கேட்டு ஏன் நிக்கணும்னு கேக்குறார். சரிதான், மன்னருக்கு அப்போதாவது புரிஞ்சுதே. ஆமா, மன்னருக்கும் ராமன் சொல்றது சரிதான்னு படுது. உடனே ஒரு அறிவிப்பு செய்றார். என்ன அறிவிப்பு? யார் இந்த ஜோதிடர் சொல்றது பொய்ன்னு நிரூபிக்கிறாங்களோ அவங்களுக்கு 10,000 பொற்காசுகள் பரிசு. ஓஹோ. அடுத்த நொடியே தெனாலிராமன் முன்னாடி வர்றார். அரசே, நான் நிரூபிக்கிறேன். ஆனா எனக்கு ஒரு சின்ன அனுமதி வேணும். இந்த ஜோதிடரை தண்டிக்கிற உரிமையை எனக்கு தரணும். மன்னர் சம்மதிச்சாரோ? யோசிக்கவே இல்ல, உடனே சரி அப்படியே செய்யிட்டார்.
அப்புறம் மறுநாள் சபை கூடியிருக்குமே. ஆமா, மறுநாள் சபை கூடுது. ஒரே பரபரப்பு. ஒரு பக்கம் தெனாலிராமன், அவருக்கு எதிர்த்தா மாதிரி அந்த ஜோதிடர். ராமன் என்ன கேட்டார் முதல்ல? நான் சொன்னா அது நடந்தே தீரும், என் வாக்கு சத்திய வாக்கு அப்படிங்கிறார். ஓஹோ, அடுத்து? ராமன் அடுத்த கேள்விய போடுறார். அப்படியா, ரொம்ப சந்தோஷம். அப்போ உங்க ஆயுள் காலம் எவ்வளவுன்னு கூட உங்களுக்கு துல்லியமா தெரிஞ்சிருக்குமே, சொல்லுங்களேன். இது நல்ல கேள்வி. சோதிடர் என்ன சொன்னார்? சோதிடர் இன்னும் மார்தட்டி, ஓ அதுவா, நான் இன்னும் திடகாத்திரமா 40 வருஷம் இந்த பூமியில இருப்பேன், இது சத்தியம் அடிச்சு சொல்றார். 40 வருஷமா? அவர் சொல்லி முடிக்கலையே. முடிக்கல. தெனாலிராமன் உடனே, அப்படியா, உங்க வாக்கு இப்பவே பொய்த்து போச்சே சோதிடரேன்னு சொல்றார். என்னாச்சு? சொல்லிக்கிட்டே பக்கத்துல நின்ன தளபதியோட வாளை சலக்குன்னு உருவுறார். அடேங்கப்பா! ஒரே வீச்சு அந்த சோதிடரோட தலை தரையில. என்னது? சபையே அதிர்ந்து போயிருக்குமே. பயங்கர அதிர்ச்சி. எல்லாரும் என்னதுன்னு பாக்கும்போது தெனாலிராமன் குனிஞ்சி அந்த சோதிடர் இடுப்புல இருந்த சோடகிட்ட எடுக்கிறார். அதுல என்ன இருந்துச்சு? அத பிரிச்சு சபையில காட்டுறார். அதுக்குள்ள சோதிடர் குறிப்பு இல்ல, பீஜப்பூர் சுல்தான் அந்த சோதிடருக்கு எழுதின ரகசிய கடிதங்கள். அப்பதான் எல்லாருக்கும் விஷயம் புரியுது. ஆமா, இந்த சோதிடர் ஒரு உளவாளி. சுல்தான் கிட்ட லஞ்சம் வாக்கிக்கிட்டு மன்னரை ஏமாத்தி போற நிறுத்த பாத்திருக்காருன்னு எல்லா உண்மையும் வெளிச்சத்துக்கு வந்துருச்சு. கையும் களவுமா மாட்டிட்டார். ஆமா, மன்னர் கிருஷ்ணதேவராயர் தெனாலிராமனோட அந்த சமயோசித புத்தியை பார்த்து அப்படியே பிரமிச்சு போறார். சொன்னபடியே பரிசு கிடைச்சதா? உடனே சொன்னபடியே 10,000 பொற்காசுகள் அள்ளி கொடுத்தார். சூப்பர். அப்புறம்? அப்புறம் என்ன, எந்த தடையும் இல்லாம மன்னர் திட்டமிட்டபடி பீஜப்பூர் மேல படையெடுத்து போய் வெற்றியோட திரும்பி வர்றார். பாத்தீங்களா, ஒரே ஒரு புத்திசாலித்தனமான செயல் ஒரு பெரிய ஆபத்துலேருந்து நாட்டையே காப்பாத்துருச்சு. ஆமா, இந்த கதை நமக்கு என்ன சொல்லுதுன்னா, யாராவது பார்க்க ரொம்ப நம்பிக்கைக்குரியவங்க மாதிரி தெரிஞ்சாலும் இல்ல பெரிய அதிகாரம் இருக்கிற மாதிரி தோணினாலும் அவங்க சொல்றத அப்படியே எடுத்துக்க கூடாது. கொஞ்சம் நாமளும் யோசிக்கணும், இது சரியா தப்பான்னு கேள்வி கேட்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். பகுத்தறிவு இல்லையா? கரெக்ட். குருட்டு நம்பிக்கையோட அதுதான் முக்கியம். சரி, இப்ப இந்த கதையை கேட்ட நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நம்ம வாழ்க்கையில எத்தனை முறை நாமளும் இப்படி சில சோதிடர்கள் சொல்றத கேட்டுட்டு அது உண்மையா பொய்யான்னு கூட யோசிக்காம அதை அப்படியே நம்பி ஒரு முடிவுக்கு வந்திருக்கோம். யோசிக்க வேண்டிய விஷயம் தானே? வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான கதை, அதுல இருக்கிற சில விஷயங்களை கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். ஆமா, இது எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான், நம்ம தெனாலிராமன் பத்தினது. கரெக்ட். நகைச்சுவை மன்னன் தெனாலிராமன். டில்லி பாதுஷா பாபர் வந்துட்டு ராமனுடைய திறமையை கேள்விப்பட்டு சரி சோதிச்சு பார்க்கலாம்னு நினைக்கிறார். நம்ம விஜயநகர மன்னர் கிருஷ்ணதேவராயர் என்ன பண்றாருன்னா, ராமனை டில்லிக்கு அனுப்புறாரு. பாபர் கிட்ட பரிசு வாங்கிட்டு வா, இல்லனா உனக்கு தண்டனைன்னு ஒரு கண்டிஷனோட. ஓஹோ, இது ஒரு பெரிய சவால் தான் ராமனுக்கு. ஆனா பாருங்க, டில்லி சபையில ராமன் என்னென்னமோ பண்றார். ஒருத்தர் கூட சிரிக்கல. அங்கதான் விஷயமே இருக்கு. அரசர் வந்துட்டு யாரும் சிரிக்க கூடாதுன்னு ஒரு கட்டளை போட்டிருக்காருன்னு ராமன் யூகிச்சிடுறான். அப்படியா? ஆமா, இது வெறும் ஜோக் சொல்ற போட்டி இல்ல. அந்த சூழ்நிலையை எப்படி சமாளிக்கிறார், அந்த சமயோசித புத்தி, அதுதான் முக்கியம். இப்ப நேரடியா மோதினா வேலைக்காகாதுன்னு ராமனுக்கு தெரியும். அதனாலதான் சபைக்கு போறதே நிறுத்திட்டாரா? ஆமா, கொஞ்ச நாள் அரண்மனை பக்கமே போகல. அப்போ பாபருக்கு ஒரே குஷி. அப்பாடா, தெனாலிராமன் பயந்துட்டான், தோத்து ஓடிட்டான்னு ஒரு நினைப்பு. ஆமா, ராமன் மனசுல வேற திட்டம் ஓடிட்டு இருக்கு. சரியான சந்தர்ப்பத்துக்காக வெயிட் பண்றார். களத்தையே மாத்த போறார் பாருங்க. எப்படின்னு கேளுங்க. ஒரு நாள் பாபர் அப்படி உலா போயிட்டு இருக்கும்போது வழியில ஒரு வயசான முஸ்லிம் பெரியவர் ரொம்ப கஷ்டப்பட்டு மாங்கன்று நட்டுட்டு இருக்கார். அது நம்ம ராமன் தான், மாறு வேஷத்துல. ஆமா, பாபர் அவரை பார்த்துட்டு, பெரியவரே, இந்த வயசுல எதுக்கு இந்த கஷ்டம்? இந்த கன்று வளர்ந்து மரமாகி காய்ச்சி அதை நீங்க சாப்பிடுவீங்களான்னு கொஞ்சம் கேலியா கேக்குறார். அந்த வயசுல அது கஷ்டம்தான். ஆனா அந்த பெரியவர் சொல்ல பதில் தான் இங்க ஹைலைட். அந்த பெரியவர், அதாவது நம்ம ராமன், நிமிர்ந்து பாக்குறார். அரசே, நாம இன்னைக்கு சாப்பிடுற பழமெல்லாம் நம்ம முன்னோர்கள் நட்ட மரங்கள்ல இருந்து கிடைச்சது தானே? ஆமா, அவங்க நமக்காக நட்டாங்கல்ல, அதே மாதிரிதான் நானும் அடுத்து வர தலைமுறைக்காக இதை நடுறேன் அப்படின்னு சொல்றாரு. அடடா, என்ன ஒரு பதில் பாருங்க. வெறும் பதிலா இல்லாம அதுல ஒரு ஆழமான பார்வை இருக்கு. எதிர்கால சந்ததிக்கான அக்கறை. பாபருக்கு அப்படியே ரொம்ப பிடிச்சு போச்சு. ஆஹா, அருமையா சொன்னீங்க பெரியவரே சொல்லி உடனே பக்கத்துல இருந்தவங்க கிட்ட சொல்லி ஒரு பொற்காசு மூட்டைய பரிசா கொடுக்க சொல்றார். முதல் பரிசு. அந்த பரிச வாங்கினதும் அந்த பெரியவர் சிரிக்கிறார். அல்லாஹ் மிக பெரியவர். மத்த மரம் எல்லாம் எப்போ காய்ச்சு பழுத்து பலன் தரும்னு தெரியாது. ஆனா பாபர் அவங்களோட நல்லாட்சியில பாருங்க, மரம் நட்ட உடனே பலன் கிடைச்சிடுச்சே. ஆஹா,
கிடைச்ச பரிசை வச்சே மறுபடியும் அரசரை புகழ்றார் பாருங்க. இதுதான் சமயோசிதம். பாபருக்கு இன்னும் சந்தோஷம் தாங்கல. பலே ரொம்ப சரியா சொன்னீர்னு சொல்லி 2வது பொற்காசு மூட்டையும் கொடுக்க சொல்றார். 2வது பரிசா? ஆமா, அதையும் வாங்கிட்டு பெரியவர் விடல. அரசே, ஒரு மாமரம் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் காய் காய்க்கும், பலன் தரும். ஆனா பாருங்க, உங்க கருணையால இந்த மரம் நட்ட உடனே 2 தடவை பலன் கொடுத்துடுச்சு. என்ன ஒரு பேச்சு! பாபரால சிரிப்ப அடக்கவே முடியல. அந்த புத்திசாலித்தனமான பேச்சை கேட்டு அப்படியே வியந்து போயிட்டார். ரொம்ப சரி. 3வது பொற்காசு மூட்டையும் கொடுத்துட்டார். கொடுத்துட்டு பக்கத்துல இருந்த மந்திரி கிட்ட வேடிக்கையா, சரி சரி சீக்கிரம் இங்க இருந்து கிளம்பலாம் வாங்க, இல்லனா இந்த பெரியவர் இப்படியே பேசி நம்ம கஜானாவே காலி பண்ணிடுவார் போல இருக்கே அப்படின்னு சொல்றார். ஆஹா, அந்த அளவுக்கு நிலைமை போயிடுச்சு. இப்பதான் கதையில ஒரு ட்விஸ்ட் வருது. ஆமா, அந்த பெரியவர் ஒரு நிமிஷம் அரசேன்னு சொல்லிட்டு தன் வேஷத்தை கலைக்கிறார். தாடி மீசையெல்லாம் எடுத்தா யார் நிக்கிறா? நம்ம தெனாலிராமன். பாபருக்கு ஒரே ஷாக். என்னடா இதுன்னு திகைச்சு போயிட்டார். கொஞ்ச நேரத்துல 3 பரிசு வாங்கினது இவனா? ராமன் உடனே ரொம்ப பணிவா குனிஞ்சு, மன்னிக்கணும் அரசே, எங்க விஜயநகர மன்னர் உங்ககிட்ட பரிசு வாங்கிட்டு வர சொன்னார். அவர் கட்டளைப்படி பரிசு கிடைச்சிடுச்சு. நான் ஊருக்கு கிளம்ப அனுமதி வேணும் அப்படின்னு கேக்குறார். கவனிச்சிங்களா? நேரடியா சபையில போய் நான் புத்திசாலி, எனக்கு பரிசு கொடுங்கன்னு கேட்கல. அரசரை சிரிக்க வைக்க முயற்சி பண்ணல. ஆமா, அதுக்கு பதிலா வேற ஒரு சூழ்நிலை உருவாக்கி தன் புத்திசாலித்தனமான பேச்சால அரசருக்கே தெரியாம அவரை மகிழ்விச்சு பரிசையும் வாங்கிட்டார். இதுதான் பிரச்சனைய நேருக்கு நேர் சந்திக்காம கொஞ்சம் மாத்தி யோசிக்கிறது. கரெக்ட். அந்த சிக்கலை தீர்க்க அந்த இடத்திலேயே இருக்கணும்னு அவசியம் இல்ல. நிச்சயமா. பாபர் அப்படியே அசந்து போயிட்டார். ராமனே, நீ நிஜமாவே பெரிய திறமசாலிதான் அப்படின்னு மனசார பாராட்டி நிறைய மரியாதையோட பரிசுகளோட விஜயநகரத்துக்கு அனுப்பி வைக்கிறார். அங்கே நம்ம கிருஷ்ணதேவராயரும் ராமனுடைய திறமையை ரொம்ப பாராட்டி அவருக்கு இன்னும் நிறைய பரிசுகள் கொடுக்கறார். கடைசியில ராமன் ஜெயிச்சிட்டார். இதிலிருந்து நாம என்ன கத்துக்கலாம்னா, தெனாலிராமன் வெறும் நகைச்சுவை பண்றவர் மட்டும் இல்ல, அவர் எப்படி சொல்றது, ஒரு ராஜதந்திரி மாதிரி. சில நேரங்கள்ல ஒரு பிரச்சனைக்கு நேரடியான தீர்வு கஷ்டமா இருக்கும்போது இப்படி கொஞ்சம் வித்தியாசமா சுத்தி வளைச்சு யோசிச்சாலும் ஜெயிக்க முடியும். ஆமா, சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி நம்ம அணுகுமுறைய மாத்திக்கிறது ரொம்ப முக்கியம்னு புரியுது. அதுதான். சரி, இப்ப இத கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கான ஒரு சின்ன கேள்வி. நீங்க எப்போதாவது ஒரு கஷ்டமான சூழ்நிலைய இப்படி நேரடியா மோதாம கொஞ்சம் மாத்தி யோசிச்சு, அட இப்படி கூட பண்ணலாமேன்னு ஒரு புத்திசாலித்தனமான வழியில தீர்த்திருக்கீங்களா? அப்படி ஒரு அனுபவம் உங்களுக்கு இருந்தா அதை ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். அது சுவாரஸ்யமா இருக்கும். வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு சுவாரஸ்யமான தெனாலிராமன் கதைக்குள்ள ஆழமா போக போறோம். நீங்க கொடுத்த குறிப்புகள் படி பார்த்தா இதுவரை நகைச்சுவை மட்டும் இல்ல. ஆமா, இதுல புத்திசாலித்தனம், சமயோஜிதம் எல்லாமே இருக்கு. இது தெனாலிராமன் எப்படி ராஜகுருவ பழி வாங்குறாருங்கிற கதை. விஜயநகர பேரரசு, கிருஷ்ணதேவராயர், அப்புறம் நம்ம தெனாலி, கூடவே கொஞ்சம் கர்வமான ராஜகுரு. இவங்க தான் முக்கிய கதாபாத்திரங்கள். கரெக்ட். ஒரு சின்ன குறும்பு எப்படி பெரிய பூதாகரமா மாறுது, அப்புறம் அதையே தெனாலி தனக்கு சாதகமா எப்படி மாத்திக்கிறான்னு பார்க்கலாம். சரி, கதைக்குள்ள போலாமா? ஒரு அதிகாலை நேரம். ராஜகுரு குளத்துல குளிக்க போறாரு. ஆனா அவருக்கு தெரியாம தெனாலிராமனும் பின்னாடியே போறான், ஒளிஞ்சிருந்து பாக்குறான். ராஜகுரு என்ன பண்றாரு, தன்னோட துணிமணிகள் எல்லாம் கழட்டி கரையில வச்சுட்டு தண்ணில இறங்குறாரு. இதான் சான்ஸ்னு தெனாலி மெதுவா அந்த துணிகள் எடுத்துட்டு ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறான். பார்த்தா துணிய காணோம். தெளிச்சு போய் நிக்கிறாரு. அப்போ தெனாலி நிக்கிறான். ஆனா ரொம்ப அப்பாவி மாதிரி. ராஜகுரு கேக்குறாரு, என் துணி எங்கன்னு? இவன் நான் பார்க்கவே இல்லைன்னு சொல்றான். பொழுது விடிய போகுது, பெண்கள்லாம் வந்துடுவாங்கன்னு ராஜகுரு கெஞ்சுறாரு. அப்போ தெனாலி சொல்றான், சரி தர்றேன், ஆனா ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்? நீங்களே யோசிங்க. அவரே சொல்லிட்டான். ராஜகுரு தெனாலிய தன்னோட தோள்ல சுமந்துக்கிட்டு அரண்மனை வரைக்கும் போகணும்னு. அப்படி செஞ்சாதான் துணிய தருவானாம். ராஜகுருவுக்கு வேற வழி தெரியல. தெனாலி பொல்லாதவன்னு தெரியும், சரி சரின்னு ஒத்துக்கிறாரு. தெனாலி துணிய கொடுக்க ராஜகுரு உடுத்துக்கிட்டு என்ன பண்றது, தெனாலிய தோள்ல தூக்கி வச்சுக்கிறாரு. ஊர் மக்கள்லாம் இத பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ராஜகுருவுக்கு ஒரே அவமானம். இந்த சமயத்துலதான் அரண்மனை மேல் மாடத்துல இருந்து மன்னர் கிருஷ்ணதேவராயர் இத பாத்துடுறாரு. அவ்வளவுதான். மன்னருக்கு பயங்கர கோபம். யாரும் அவன் குருவோட தோள்ல உட்கார்ந்து இருக்கிறது, இழுத்துட்டு வாங்க, நல்லா அடிச்சு இழுத்துட்டு வாங்கன்னு காவலர்களுக்கு உத்தரவு போடுறாரு. மன்னர் பாத்துட்டாருன்னு தெனாலிக்கும் தெரிஞ்சிடுச்சு. அடேங்கப்பா, அவனோட புத்தி எப்படி வேலை செய்து பாருங்க. சட்டுன்னு தோள்ல இருந்து கீழே குதிச்சு
ராஜகுருவோட கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கிற மாதிரி நடிக்கிறான். ஐயோ, குரு அவமானப்படுத்திட்டேனே, இந்த பாவம் என்ன சும்மா விடாது, நானே உங்களை சுமந்துட்டு போறேன் குருவே அப்படின்னு. சொல்லிக்கிட்டே ராஜகுருவா அப்படியே தன்னோட தோள்ல தூக்கி வச்சுக்கிறான். அதுக்குள்ள காவலர்கள் வந்துடுறாங்க. மன்னர் உத்தரவு என்ன? தோள்ல உட்கார்ந்து இருக்கிறவன அடிக்கணும். இப்ப தோள்ல இருக்கிறது யாரு? ராஜகுரு. காவலர்கள் மன்னர் சொன்ன மாதிரியே ராஜகுருவை நைய புடைச்சு மன்னர் முன்னாடி கொண்டு போய் நிறுத்துறாங்க. மன்னருக்கே ஒரே குழப்பம். என்னடா இதுன்னு விசாரிக்கிறாரு. ராஜகுரு நடந்த எல்லாத்தையும் ஒண்ணு விடாம சொல்றாரு. மன்னருக்கு நடந்ததை கேட்டு சிரிப்பு வந்தாலோ, ராஜகுருவை இப்படி அவமானப்படுத்தி அடியும் வாங்க வச்ச தெனாலியே சும்மா விடக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. ஆமா, தப்புதான். அதனால தெனாலிக்கு மரண தண்டனை, சிரச்சேதம் செய்ய உத்தரவு போடுறாரு. என்னது மரண தண்டனையா? ஆனா நம்ம தெனாலி சும்மா இருப்பானா? அவனை கொல்ல கூட்டிட்டு போகும்போது காவலர்களுக்கு கொஞ்சம் காசு பணத்தை கொடுத்து. ஆமா, அவங்கள சரி கட்டிட்டு தப்பிச்சு போய் வீட்ல ஒளிஞ்சுக்கிறான். காவலர்கள் என்ன பண்றாங்க? ஒரு கோழிய அறுத்து அந்த ரத்தத்தை வாள்ல தடவிக்கிட்டு போய் தெனாலிய கொன்னுட்டோன்னு மன்னர்கிட்ட சொல்றாங்க. மன்னரும் நம்பிடுறாரு. தெனாலி செத்துப்போன செய்தி ஊரெல்லாம் பரவிடுது. அப்போதான் அடுத்த ட்விஸ்ட். சில அந்தணர்கள் வந்து மன்னர்கிட்ட, நீங்க ஒரு பிராமணனை கொன்னுட்டீங்க, அதனால தெனாலியோட ஆவி பிரம்ம ராட்சசனா மாறி ஊரையே நாசம் பண்ணுன்னு பயமுறுத்துறாங்க. இதுக்கு பரிகாரம் செய்யணும். அதுவும் அமாவாசை நடுராத்திரியில சுடுகாட்டுல போய் ராஜகுரு தான் பூஜை செய்யணும்னு சொல்றாங்க. சில புரோகிதர்களோட சுடுகாட்டுக்கு போய் நடுங்கிட்டே பூஜை பண்றாரு. பூஜை எல்லாம் முடிஞ்சதும் ராஜகுரு கையெடுத்து கும்பிட்டு, தெனாலியின் ஆவியே எங்களை ஒன்னும் பண்ணிடாதேன்னு கத்த. டப்புன்னு ஒரு சத்தம். மரத்து மேல இருந்து ஒரு உருவம் கீழே குதிக்குது. அவ்வளவுதான். ராஜகுருவும் புரோகிதர்களும் அலறி அடிச்சுக்கிட்டு அரண்மனைக்கு ஓட்டம் பிடிக்கிறாங்க. இதுவும் நம்ம தெனாலியோட வேலையா தான் இருக்கும்னு தோணுது. நிச்சயமா அந்த பயத்தை தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டான். மன்னர் ரொம்ப பயந்து போய் அந்த பிரம்ம ராட்சசனை யார் விரட்டுறாங்களோ அவங்களுக்கு 1000 பொற்காசு பரிசுன்னு அறிவிக்கிறாரு. யாருமே வரல. கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு துறவி வராரு. அவரு சொல்றாரு, நான் அந்த பேயை அடக்குவேன், ஆனா ஒரு கண்டிஷன், தெனாலி திரும்ப உயிர் பெத்து வந்தாதான் இதுக்கு நிரந்தர தீர்வுன்னு. மன்னருக்கு ஆச்சரியம். என்னது, தெனாலிய உங்களால உயிர்ப்பிக்க முடியுமா அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அந்த துறவி, ஓ தாராளமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு தன்னோட வேஷத்தை கலைக்கிறாரு. பார்த்தா அது நம்ம தெனாலிராமன். ஆமா, தெனாலிராமன் தான். மன்னருக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ஓடி போய் தெனாலிய கட்டி புடிச்சுக்கிட்டு சொன்னபடியே 1000 பொன்னையும் பரிசா கொடுத்துடுறாரு. பாத்தீங்களா, ஒரு குறும்புத்தனமான பழிவாங்கல் அது தண்டனையா மாறி அப்புறம் ஒரு போலி மரணம், பேய் பயோன்னு போய் கடைசியில பரிசுல வந்து முடிஞ்சிருக்கு. ஆக பிரச்சனையை உருவாக்குறதும் அவன்தான், அதுக்கு தீர்வு சொல்ற மாதிரி வந்து அதையே தனக்கு சாதகமா மாத்திக்கிறதும் அவன்தான். கரெக்ட். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, சமயோசித புத்தியும் கொஞ்சம் நகைச்சுவை உணர்வும் இருந்தா எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் சமாளிச்சிடலாம். ஆபத்து நேரத்துல புத்தி தான் நம்மளை காப்பாத்தும். இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி. இந்த கதை முழுக்க தெனாலி நிறைய புத்திசாலித்தனமான விஷயங்கள் பண்றான். ஆனா சில சமயம் அவன் செய்யறது கொஞ்சம் எல்லை மீறுற மாதிரி இல்லையா? ராஜகுரு அப்படி நடத்தியது, காவலர்களுக்கு லஞ்சம் கொடுத்தது. நல்ல கேள்வி. புத்திசாலித்தனம் எப்பவும் நல்ல விஷயத்துக்கு மட்டும்தான் பயன்படணுமா, இல்ல தப்பிக்கிறதுக்கும் பயன்படலாமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? தெனாலியோட புத்திசாலித்தனம் எப்ப உங்களை ஆச்சரியப்படுத்துது, எப்ப கொஞ்சம் யோசிக்க வைக்குது? சிந்திச்சு பாருங்க. வணக்கம். இன்றைக்கு நீங்க பகிர்ந்துகிட்ட ஒரு அருமையான கதைய கொஞ்சம் ஆழமா அலச போறோம். ஆமா, இது நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச புத்திசாலி தெனாலிராமனை பத்தின கதை. நிச்சயமா விஜயநகரத்துல நடந்த ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் இல்லையா? அதேதான். பேரரசர் கிருஷ்ணதேவராயர் அவையில தெனாலிராமன் எப்படி அரசரை சந்திச்சார், அங்க என்ன கலகலப்பு நடந்ததுன்னு பார்க்கலாம். கண்டிப்பா. இது வெறும் கதை மட்டும் இல்ல, சமயோஜித புத்திசாலித்தனம் எப்படி பெரிய திறமைகளை கூட சில சமயம் ஓரங்கட்டுன்னு காட்டுற ஒரு நல்ல உதாரணம். அப்படியா? ஆமா. அதோட கொஞ்சம் கர்வமா இருந்த ஒருத்தருக்கு தெனாலி எப்படி பாடம் சொன்னாருங்கிறதும் இதுல இருக்கு. வாங்க அந்த கதைக்குள்ள போகலாம். சரி. தெனாலிராமன் ராஜாவை பார்க்கணும்னு விஜயநகரம் வராரு. ஆனா ராஜாவை பாக்குறதப்போ அவ்வளவு சுலபமா என்ன? இல்லவே இல்ல. பெரிய வரிசை, பல நாள் முயற்சி பண்றார். ஆனா நடக்கல. தினமும் அரண்மனை வாசல்ல போய் காத்து கிடக்கிறார். அப்படி காத்துக்கிட்டு இருக்கும் போதுதான் அவரு ஒரு செப்படி வித்தைக்காரரை பாக்குறார். ஓ, மந்திரவாதி மாதிரி வித்தை செய்யறவரா? ஆமா, அந்த மாதிரி. அவரும் ராஜாவை பார்த்து தன் வித்தைய காட்டி பரிசு வாங்கணும்னு அங்க காத்திருக்கார். அப்போ நம்ம ராமன் சும்மா இருப்பாரா? தானும் ஒரு வித்தக்காரன் மாதிரி அப்படியே அவரு கூட சேர்ந்துக்கிறார். ஓஹோ, பிளான் பண்றார் போல. இருக்கலாம். கொஞ்ச நாள்ல அந்த வித்தைக்காரருக்கு வாய்ப்பு கிடைச்சிடுது. ராஜா முன்னால போகவா? ஆமா, ராஜசபைக்கு முன்னாடி போய் அவர் வித்தைகளை காட்ட ஆரம்பிக்கிறார். எப்படி இருந்தது?
அடடா, பந்து வானத்துல பறக்குது, கைக்குட்டை புறாவா மாறுதுன்னு ஒரே அமர்க்களம் பண்ணிட்டார். அப்போ சபையில எல்லோரும் கைதட்டி ரசிக்கிறாங்க. ராஜா கிருஷ்ணதேவராயருக்கும் ரொம்ப சந்தோஷம். ஆஹா, உடனே சொல்றார், ஆஹா அருமை, இவருக்கு 1000 பொற்காசுகள் பரிசு அப்படின்னு அறிவிக்கிறார். 1000 பொற்காசு அந்த வித்தைக்காரருக்கு எப்படி இருந்திருக்கும்? அழகால் புரியல அவருக்கு. ஆனா பரிசு குடுக்கறதுக்கு முன்னாடி என்னாச்சு? நம்ம ஹீரோ என்ட்ரி. தெனாலிராமன் கூட்டத்திலிருந்து வேகமா முன்னால வரார். அட, நேரா ராஜா முன்னாலயா? ஆமா, போய் நிக்கிறார். மன்னர் பெருமானே, ஒரு நிமிஷம், இவரை விட பெரிய வித்தக்காரன் நான் இருக்கேன் என்கிறார். என்னது, போட்டி காளிக்கிறாரா? அதேதான். நான் செய்யற ஒரு வித்தைய இவரால செய்ய முடியுமான்னு கேளுங்க முதல்ல, அப்புறம் பரிசை யாருக்குன்னு முடிவு பண்ணலாம் அப்படின்னு சொல்றார். ராஜாவுக்கு எப்படி இருந்தது? ராஜாவுக்கு போட்டி பந்தலோனாலே கொண்டாட்டம் தானே. ஓ அப்படியா, சரி காட்டும் வித்தையன்னு சொல்லிட்டார். அந்த வித்தக்காரருக்கு அப்போ செம கோவம் வந்துருச்சு. மீசிய முறுக்கிக்கிட்டு, யாரு நீ, என்ன தெரியும் உனக்கு வித்தைய பத்தி, சரி செய் பார்க்கலாம் உன் வித்தைய, நீ என்ன செஞ்சாலும் அதை நானும் அப்படியே செய்யறேன் அப்படின்னு கர்வம் பொங்க சவால் விடுறார். கொஞ்சம் தலக்கணம். ஆனா தெனாலியோட திட்டமே வேற. அவர் ரொம்ப கூலா சொல்றார், ஐயா, நான் ஒன்னும் பெரிய வித்தையெல்லாம் செய்ய போறதில்ல. ஓ, ஒரே ஒரு சின்ன வித்தை தான், அதையும் கண்ணு மூடிக்கிட்டு தான் செய்வேன். கண்ணை மூடிக்கிட்டா? ஆமா, நீங்க அதையே கண்ணை திறந்துகிட்டு செய்யணும். முடியலன்னா அந்த 1000 பொற்காசுல பாதி, அதாவது 500 காசு எனக்கு தந்துடணும். எப்படி ஒரு கண்டிஷன் பாருங்க. இது என்னடா புதுசா இருக்கு? அந்த வித்தக்காரர் என்ன சொன்னார்? அவர் இதை கேட்டு அலட்சியமா சிரிக்கிறார். போ, இதுதானா, நீ கண்ணை மூடி செய்யறத நான் கண்ணை திறந்து செய்யணுமா, ரொம்ப சுலபம், செய் அப்படின்னு ரொம்ப லேசா ஒத்துக்கிறார். என்ன நடக்க போகுதுன்னு கொஞ்சம் கூட யோசிக்கல பாவம். இப்போதான் முக்கியமான கட்டம். ராமன் ராஜாவை வணங்கிட்டு கீழே அமைதியா உட்கார்றார். ஒரு கை நிறைய மணல் அள்ளுறார். மணலா? ஆமா, மணல் அள்ளுறார். அப்புறம் தன் 2 கண்ணையும் நல்ல இறுக்கமா மூடிக்கிட்டு அந்த அள்ளுன மணலை தன் மூடிய கண்கள் மேலேயே கொட்டிக்கிறார். என்னத? கண்ணுலையா? ஆமாம். சபையில முதல்ல ஒரு கணம் அமைதி, அப்புறம் எல்லாரும் கொள்ளுன்னு சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பாப்பா. ராஜா கிருஷ்ணதேவராயருக்கும் சிரிப்பை அடக்கவே முடியல. ராமன் அப்புறம் என்ன பண்ணார்? கண்ணுல இருந்த மணலை தட்டி விட்டுட்டு எழுந்து நிக்கிறார். அந்த வித்தைக்காரனை பாக்குறாரு. ரொம்ப சாதாரணமா, ஐயா, இப்ப இதே வித்திய நீங்க உங்க கண்ணை திறந்துகிட்டே செஞ்சு காட்டுங்க பாக்கலாம் அப்படின்னு கேக்குறாரு. அடக்கடவுளே, அந்த வித்தைக்காரருக்கு எப்படி இருந்திருக்கும்? முகம் வெளுத்து போச்சு. கண்ணை திறந்துகிட்டு மணலை கொட்டினா என்ன ஆகும்? அவ்வளவுதான். நிச்சயமா முடியாது. தலை குனிஞ்சு நிக்கிறாரு. ஐயோ சாமி, நான் தோத்துட்டேன், நான் செஞ்சது தப்புதான், என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு கெஞ்சுறாரு. அப்போ ராஜா ராமனுடைய புத்திசாலித்தனத்தை பார்த்து அசந்து போயிருப்பாரே. ஆமா, ஒரே ஆச்சரியமும் மகிழ்ச்சியும் ராஜாவுக்கு. பலே தெனாலிராமா, உன் புத்திக்கு மெச்சினே, நீ கேட்ட மாதிரியே 500 பொற்காசு உனக்கு தான் அப்படின்னு சொல்றாரு. ஆனா ராமன் வாங்கினாரா? அதுதான் இல்ல. நம்ம ராமன் அந்த காசை வாங்க மறுத்துட்டார். அப்படியா? ஏன்? வேண்டாம் அரசே என்கிறார். இந்த வித்தைக்காரர் தன்னை மிஞ்ச ஆளையிலேன்னு கொஞ்சம் கர்வமா இருந்தாரு. வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டுன்னு அவருக்கு புரிய வைக்கத்தான் இப்படி செஞ்சேன். ஓஹோ, நான் ஒன்னும் நிஜமான வித்தைக்காரனே இல்ல, அதனால இந்த 1000 பொற்காசையும் அவருக்கே கொடுத்துடுங்க அப்படின்னு ரொம்ப பணிவா சொல்றாரு. அடடா, எவ்வளவு பெரிய மனசு! இத கேட்டதும் ராஜாவுக்கு ராமன் மேல இருந்த மதிப்பு இன்னும் பல மடங்கு உயர்ந்திருக்கும். நிச்சயமா ரொம்ப மகிழ்ந்து போயிட்டாரு. எவ்வளோ புத்திசாலித்தனம், அதோட எவ்வளோ பெருந்தன்மை. அவர் சொன்னபடியே 1000 பொற்காசையும் அந்த வித்தைக்காரருக்கே கொடுக்கிறார். அப்புறம் அதோட தெனாலிராமனுக்கும் தனியா நிறைய பரிசுகள் கொடுத்து அவரை தன்னுடைய ஆஸ்தான விகடகவியா நியமிச்சுக்கிறார். அதாவது அரசவையோட செல்லமான புத்திசாலியான நகைச்சுவை புலவரா. ஆமா, பாத்தீங்களா, வெறும் திறமை மட்டும் போதாது, அதை விட சமயோசித புத்திசாலித்தனம் தான் சில சமயம் ரொம்ப முக்கியம்னு இந்த கதை எவ்வளோ அழகா சொல்லுது. உண்மைதான். தெனாலிராமன் ஜெயிச்சது மட்டும் இல்லாம அடுத்தவருக்கு ஒரு நல்ல பாடத்தையும் கத்துக் கொடுத்த விதம் ரொம்ப அருமை இல்லையா? நீங்க யோசிச்சு பாருங்க, சில சமயம் ரொம்ப கஷ்டமா தெரியுற விஷயங்களை கூட இப்படி கொஞ்சம் வித்தியாசமா யோசிச்சா சுலபமா தீர்த்திட முடியும் போல. ஆமா. உங்களுக்கு உண்மையான புத்திசாலித்தனம்னா என்னன்னு தோணுது? இது ஒரு நல்ல கேள்வி. கடைசியா ஒரு சிந்தனைக்கு, நம்ம தெனாலிராமன் மாதிரி நம்ம திறமையையும் புத்திசாலித்தனத்தையும் மத்தவங்கள ஜெயிக்கிறதுக்கு மட்டும் பயன்படுத்தாம அவங்களுக்கு நல்லது செய்யவும் சில விஷயங்களை அன்பா புரிய வைக்கவும் எப்படி பயன்படுத்தலாம்? இதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன்.